गोपायेदनिशं जगन्ति कुहना पोत्री पवित्रीकृत ब्रह्माण्डः प्रलयोर्मि घोषगुर्भिः गोणारवैर्घुर्घुरैः यद्दंष्ट्राङ्कुशकोटिघाटघटना निष्कम्पनित्यस्थितिः ब्रह्मस्तम्भमसौदसौ भगवती मुस्तेव विश्वम्भरा. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இந்த பூவுலகத்தில் செய்த பல அவதாரங்களுக்குள்ளே பூமி பிராட்டியை கடலிலிருந்து இடந்தெடுப்பதற்காக எடுத்த அவதாரம் ஸ்ரீ வராக அவதாரம். மத்ஸ்யமூர்த்தியாக பிறந்தபோது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒரு அரசன், அவர்களை பகவான் ரட்சித்தார். நிருசிம்ஹாவதாரத்தில் பிரகலாதன் என்கிற பக்தனுக்கு அனுகிரகம் செய்தார். ராமனாக பிறந்த போது விபீஷணன் முதலான சில பக்தர்களை கை கொண்டார். ஆனால் அவர்களையெல்லாம் விட தனக்கு மிகவும் நெருக்கமான துணைவியான பூதேவி தாயார் ஹிரண்யாக்ஷனாலே பிரளய சாகரத்திலே அழுத்தி வைக்கப்பட்டிருந்த போது தானே ஒரு பன்றியாக வராகமாக தோன்றினார். வராகத்துக்குத்தான் ஜலத்தில் சஞ்சரிக்கும் சக்தியும் உண்டு, சேற்றில் உள்ளே புகுந்து வெளியே வரக்கூடிய சக்தி திறமை உண்டு. பூமி பிராட்டியை ஹிரண்யாக்ஷன் அண்டச் சுவற்றிலே ஒளித்து வைத்திருந்தான். அதனால் மண்ணும் ஜலமும் கலந்து சேராக இருக்கிறபடியால் அதற்குள்ளே நுழைவதற்கு தகுந்த அவதாரம் ஸ்ரீ வராகாவதாரம் என்று தேர்ந்தெடுத்தானாம் பகவான். அப்படி பிறந்து பெரிய வடிவத்தோடு ஹிரண்யாக்ஷனையும் கொன்றார். பூமி பிராட்டியை எடுத்து தன் மடியிலே அமர்த்தி வைத்து கொண்டு அவளுடைய உந்துதலாலே பலவிதமான நல்ல உபாயங்களை எல்லாம் ஸ்ரீ வராக புராணத்திலே மக்களுக்காக பகவான் உபதேசித்தார். ஆழ்வார்கள் அனைவருமே இந்த அவதாரத்தை மிக உயர்ந்ததாக கொண்டாடுகிறார்கள். நாம் நல்வழிப்பட்டு பிறப்பு இறப்பு என்கிற சுழலிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு வராகந்தான் அனுகிரகிக்க வேண்டும் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். பெரும் கேழலார் தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறள வைத்தார் இவ்வகாலம் ஒருவர் நம்போல் வரும் கேழ்பவர் உளரே தொல்லையாழி அம்சூழ் பிறப்பும் மருங்கே வரப்பெருமே சொல்லுவாழி மடநெஞ்சமே என்று ஆழ்வாருடைய பாசுரம் திருவிருத்தத்தில். பகவான் வராகனாக பெரிய வடிவத்தோடு அவதரித்தார். தன்னுடைய கண்களாலே ஆழ்வாரை குளிர வராக பெருமாள் கட்டாட்சித்தாராம். அவருடைய வடிவமே மிக பெரியது. அதில் அவருடைய பெரும் கண்மலர் புண்டரீகம் தாமரை போன்று இருக்கக்கூடிய மிக பெரிய திருக்கண்களாலே ஆழ்வாரை கட்டாட்சித்தார். பகவானுடைய கண்கள் இவ்வளவு பெரிதாக இருக்கிறபடியால் உலகத்தில் இருக்கும் அனைவரையும் ஒரே காலத்தில் பகவானாலே பார்த்து அனுகிரகிக்க முடியும். ஆனால் ஆழ்வார் தெரிவிப்பது அப்படி வேறு யாரையும் பார்க்கவில்லை, எனக்கு அனுகிரகிக்கும் போது என்னை மட்டும்தான் பகவான் கட்டாட்சித்தார். மற்றபடிக்கு ஸ்ரீதேவி தாயாரோ பூதேவி தாயாரோ வந்து பகவானை இழுக்க பார்த்தாலும் அவர்களை கூட பகவான் திரும்பி பார்ப்பது கிடையாது. நம்மேல் ஒருங்கே பிறள வைத்தார் என்று சொன்னால் வேறிதையும் திரும்ப பார்க்காமல் நம்மிடத்தில் மட்டுமே ஆழ்வாரிடத்தில் மட்டுமே ஆசையோடு அனுகிரகித்தாராம். அதனால் என்ன நடந்தது? ஒருவர் நம்போல் வரும் கேழ்பவர் உளரே. நமக்கு பகவானோடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான தொடர்பை போல வேறு யாருக்கு இந்த உலகத்துல உண்டு? அப்படி பகவானுடைய அனுகிரகத்தை பிறக்கும் போதே பெற்றவர். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனஹா சாத்விக சது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று புராணம் கூறுகிறது. எவன் ஒருவன் குழந்தையாக பிறக்கும் பொழுதே மதுசூதனனான பகவானுடைய கடாட்சத்தை பெறுகிறானோ அவன்தான் சாத்விகனாக உலகத்திலே வாழ்வானாம். சவை மோக்ஷார்த்த சிந்தகா, மோக்ஷம் அடைய வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கிற ஆசையே அப்படி அனுகிரகம் பெற்றவனுக்குத்தான் ஏற்படுகிறது என்று புராணத்தினுடைய கூற்று. அதன்படிக்கு முழுமையாக வராக பெருமானுடைய அனுகிரகத்தை நான் பெற்றுவிட்டேன். என்னை போல பகவானுடைய சம்பந்தம் உடையவர்கள் வேறு யாரும் கிடையாது. சொல்லுவாழி மடநெஞ்சமே. இதுக்கெல்லாம் துணையாக இருந்தது யார்?
இந்த நெஞ்சம் தானே பகவானிடத்தில் அந்த ஆசையை வைத்தது. அதனால வாழி, நீ நீடூழி வாழ வேண்டும், நானும் நீயும் சேர்ந்து இந்த பெருமானை தொடர்ந்து அனுபவிக்க போகிறோம் என்று ஆழ்வார் பாடுகிறார். அது மட்டுமல்ல, தொல்லை ஆழி அம்சூழ் பிறப்பு, சுத்தி சுத்தி நம்மை துன்புறுத்தக்கூடிய ஜன்மம் மரணம் என்கிற துக்கம் இருக்கிறதே, மருங்கே வரப்பெருமே, இனிமேல் நம்மிடத்துல வரவே முடியாது. பகவானுடைய நிழலில் ஒதுங்காமல் இருந்தால் இந்த சம்சாரம் நம்மை கொதிக்க வைத்துக் கொண்டே இருக்கும், தாபங்களை துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். பகவான் என்கிற மரத்தின் நிழலில் ஒதுங்கி விட்டோம் என்றால், வெளியில மரத்துக்கே என்ன தன்மை, மேல எந்த துன்பங்கள் வந்தாலும் அது மழையோ வெயிலோ அனைத்தையும் தான் வாங்கி கொண்டு தன் நிழலில் நிற்பவர்களுக்கு அதன் பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொடுக்கும். அதை போல பகவான் எந்த அசுரர்களோ ராட்சசர்களோ யாராக இருந்தாலும் அவர்களையெல்லாம் தான் மேற்கொண்டு தன் நிழலில் ஒதுங்கியவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் ரட்சித்து கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அவதாரம் ஸ்ரீ வராக அவதாரம். அந்த வராக பெருமான் பூமி பிராட்டி கேட்ட கேள்விக்கு பதிலாக தன்னை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, சங்கீதத்தாலே நாட்டியத்தோடு வாத்தியங்களோடு யாரெல்லாம் என்னை கீர்த்தனம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நற்கதி கிடைக்கிறது, முக்தியையே அவர்கள் படிப்படியாக உயர்ந்து அடைகிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு வந்தார். கீர்த்தனம் என்று பல இடங்கள்ல சொல்றோம். பக்தி என்று சொன்னாலே அதை வெளிப்படுத்துவதற்கு பல வழிகள் உண்டு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று 9 விதமான பக்திகளை பகவானிடத்தில் வெளிப்படுத்தலாம் என்று பாகவத புராணத்துல சுகர் தெரிவிக்கிறார். அதுல முதல்ல சொன்னது சிரவணம். பகவானை பற்றி நிறைய கேட்க வேண்டும். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதே செவியின் மூலமாகத்தானே. நாம பிறந்தவுடனே ஒரு குழந்தைக்கு முதலில் கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு அறிமுகம் என்பது தாத்தாவோ பாட்டியோ தகப்பனாரோ தாயாரோ கதைகள் சொல்லுவாளோ இல்லையோ. தூங்க பண்ணும்போது ராமனுடைய கதை, கண்ணனுடைய கதை, கஜேந்திர மோட்சம், இதை போல கதைகளை சொல்லி சொல்லி பகவானுடைய குணங்களை கேட்டு கேட்டுத்தான் நமக்கு முதலிலே ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் தான் சிரவணம் என்பதை முதல்ல வச்சார். சிரவணம் இல்லாவிட்டால் அதற்கு மேல பக்தி வளருவதற்கான மார்க்கங்களே கிடையாது. சிரவணம் முதல்ல பண்ணணும். கேட்டவுடனே கேட்டது அனைத்தையும் உள்ளுக்குள்ள வைத்து கொண்டு விடக்கூடாது, வெளியே விட வேண்டும். வெளியே விடுறதுன்னா இந்த காதால வாங்கி இந்த காதால விடுறத சொல்லல, காதால வாங்கி வாயால வெளியே விட வேண்டும். கேட்டதை கீர்த்தனம், நாமும் நமக்கு தெரிந்த மட்டில் பாட வேண்டும், பேச வேண்டும். எனக்கு சங்கீதமா சாஸ்திரியமா பாடலாம் வராது, குரல் நன்னா இருக்காதுன்னால் குரலை வைத்து யாரும் இந்த இடத்துல ஒரு பஜனை கோஷ்டிக்கு போறோம், நாம சங்கீர்த்தனத்துக்கு போறோம்னால் மேடையில் இருக்கிறவா குரல் வளம் நன்னா இருக்கிறவர்கள் 4 பேர் பாடுவார்கள். அதுக்காக மற்றவாள்லாம் வாயே திறக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டும். அந்த சமூகமா கூட்டமா பாடும்போது ஒருத்தர் குரல் 4 பேர் குரல் சுமாரா இருப்பது வெளியில தெரியவே தெரியாது. அத்தனை பேர் சேர்ந்து பாடும்போது எம்பிரார்க்கு இனியவாறே, நான் சுமாரா பாடினாலும் சரி, தப்பா பாடினாலும் சரி, பகவானுக்கு உகந்ததாக இருக்கும். ஒரு குழந்தை பேச தொடங்குகிறது, என்னது 1.5 வயசாச்சே, இன்னும் அழகா வாக்கியங்கள் எல்லாம் பேச வரலையேன்னு யாரானு கட்டப்படுறாளா? அது ஒளறினால் கூட இப்பதான் திருமாலை 45 பாட்டு குழந்தை சொல்லி முடிச்சதுன்னு நாம கொண்டாடிக்கிறோம். அது திருமாலைங்கிற வார்த்தையை கூட இன்னும் ஒழுங்கா சொல்ல வந்திருக்காது. மழலை மாறாமல் பிதற்றினாலும் கூட தாய் தந்தையருக்கு உகந்ததாக இருக்கிறது. அதை போல பகவானுக்கு நாம எப்பேற்பட்ட கவியா இருந்தாலும் சொல்ற வார்த்தை தொண்டரடிப்புடியாழ்வாருடைய வார்த்தை, நான் பாடினது இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாறே. நான் சுமாரான கவிஞனாவே இருந்துட்டு போறேன், பெரிய அர்த்த செறிவோடு எனக்கு பாட தெரியாமலே இருக்கட்டும். நான் யாரை ஆனந்தப்படுத்துவதற்காக பாடுகிறேன்? கண்ணன் மகிழ வேண்டும், அவர் முகம் மலர வேண்டும். அதுக்கு நான் அண்ணா பாடினால்தான் மலரும்னு எங்கேயும் சொல்லவில்லை. கீர்த்தனம் சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியுக்தா உபாசதே என்று பகவத்கீதையில சொல்லுகிறார். பக்தன்னு சொன்னாலே பகவானோடு சேர்ந்து இருக்க வேண்டும், எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதை நேரடியாக செய்துவிட முடியாது. இப்ப அர்ச்சாவதாரமா பகவான் இருக்கார், இங்க வந்தா அவர் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு சுவாமி, கோவிலுக்கு வந்தேன்னு சொல்லலாம். கோவில் மூடின உடனே வெளியில போய் தானே ஆகணும், எப்பவுமே இருக்க முடியாது. அப்ப எப்பவுமே பகவானோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் என்றால் மனதிலும் வாயிலும் அவனுடைய நாமங்கள் இருக்க வேண்டும். ஆழ்வார் திருவேங்கடமுடையானை பற்றி சொல்லும் போது அவனுடைய திருவடிகளை யாரெல்லாம் வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கேன்னு பாசுரம். பகவானுடைய திருவடி கோவில்ல இருக்குன்னு நினைக்க கூடாது, நம்முடைய வாயிலும் நம்முடைய மனதிலும் அவனுடைய திருவடி சரணம் சரணம் சரணம்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்
அதுல ஆனந்தம் வைகுந்தத்தை சென்று அங்கு பகவானை அனுபவிக்கும் ஆனந்தத்தை விட நாம சங்கீர்த்தனம் செய்வதன் ஆனந்தம் பெரியது என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆண்டாள் தெரிவிக்கிறார். பல ஆழ்வார்களும் நாம சங்கீர்த்தனம் பகவானை பற்றி பாடுவதன் மகிமையை சொல்லுகிறார்கள். அப்படி பாடுபவர்களின் வழியில் வந்தவன் தான் நம் பாடுவான் என்று பகவானாலே அபிமானிக்கப்பட்டவர். பகவானே நம்முடையவன் என்று ஒரு பெயர் சூட்டினார் என்றால் அதுக்கு மேல என்ன பட்டம் இருக்க முடியும்? ஒரு தாசனுக்கு அடியவன் அடியவன் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். அவர் நம்ம என்ன சொல்ல வேண்டும்? சுவாமி அப்படின்னு சொன்னா நமக்கு நன்னா இருக்குமா? ஒரு தந்தை மகனை பார்த்து இவர் தான் என்னுடைய குமாரர், இவர் சுவாமி அப்படின்னு சொன்னா நன்னா இருக்காது. அடே வாடா அப்படின்னு ஒரு பெரியவர் நம்மளை பார்த்து சொன்னா தானே ஆனந்தம் இருக்கும். தொண்டடிப்புடி ஆழ்வார் ஆசைப்படுறார். ஆழ்வாரை பார்த்த உடனே பகவான் ஆழ்வாரே ஆழ்வீர் அப்படின்னு கூட்டுட்டே இருந்தாராம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அழியல் நம் பையல் என்ன அம்மவோ கொடியவாரே. நான் எப்ப பெருமையதான்னு கேட்டிருக்கேனா? நம் பையல் அழியன், என்னுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றவன் இவன், நம் பையல் அப்படின்னு பகவான் சொல்லுவது நான் ஆசைப்படுறேன். அம்மவோ கொடியவாறே இன்னி வரைக்கும் அவர் சொல்லவில்லை, காத்திருக்கிறேன் என்று தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். அவருக்கு கிடைக்காதது நம் பாடுவான் என்று பகவானாலே அபிமானிக்கப்பட்ட ஒரு பக்தனுக்கு கிடைத்தது. திருக்குறுங்குடியிலே வாழ்ந்தவர், உயர்ந்த குலத்திலெல்லாம் பிறந்தவர் கிடையாது, பாணர் குலத்திலே பிறந்தவர். தூரத்திலிருந்து பகவானுக்கு விடாமல் பாடல் பாடி அவனை துயில் எழுப்பிக் கொண்டு வந்தார். ஏகாதசி தோறும் விரதம் இருந்து துவாதசி அன்று இரவு விழித்தும் இருந்து துவாதசி அன்று காலை பகவானுடைய சன்னிதானத்தை தொலைவிலிருந்து தரிசித்து பகவானை துயில் எழுப்புவது என்பது நம்பாடுவானுடைய கதை. இதை 10 வருஷங்கள் விடாமல் செய்து கொண்டிருந்தார். அதுல எந்த தளர்ச்சியும் கிடையாது. ஊர்வல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே என்று ஆழ்வாருடைய பாசுரம். பாடும்போது சுவாமி எத்தனை நாழி உபன்யாசம்னு சொன்னா 6:30ன்னு சொன்னா அது இருக்கட்டும் சுவாமி, எப்ப முடிப்பார்? இதுதான் முதல் கேள்வி வரும். 6:30 தொடங்குறான்னு சொல்றேன், இப்ப 10:30க்கு தொடங்குவான்னு சொல்லி 12 12:30 12:30னா எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு, வர முடியாது. 12ன்னா யோசிக்கிறேன், 11ன்னா 10:30லேருந்து 11ன்னா ரொம்ப சௌக்கியம், 15 1/2 மணி நேரம் சொன்னோம்னா போரும். அப்ப தொடங்குற நேரத்தை குறிப்பிடுவது போல முடியற நேரத்தை குறிப்பிடலாம். உபன்யாசத்துக்கு பண்ணலாம், அடியன் சொல்ற வரைக்கும் சொல்ல போறேன், போரும் எழுந்துருன்னு சொன்னா எழுந்திருக்க போறேன். நாம சங்கீர்த்தனத்தில் எப்ப முடியுங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. அந்த பஜனை பண்றவருக்கு ஒரு பகவானிடத்தில் இருக்கிற அனுபவத்தால பாட ஆரம்பிச்சார்னால் பக்தர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அவருக்கு எப்ப பாடணும்னு நிறுத்தணும் தோன்றுகிறதோ இல்ல எப்ப தளர்வு ஏற்படுகிறதோ அப்போது நிறுத்த போகிறார். உண்மையில சொன்னா தளர்வே வராதுன்னு தெரிவிக்கிறார்கள். நிகரில் அவன் புகழ் பாடி இளைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். நிகரில் அவன் புகழ். உலகத்துல ஒருத்தர பாடணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா இல்லாத பெருமைகளை எல்லாம் ரொம்ப கற்பனை பண்ணணும். அவருக்கு ஒருத்தரை பத்தி பேசணும், அடியனை பத்தி எழுதணும்னு சொன்னா அவர் 2 வரி எழுதலாம். இந்த இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு. அடியனை பத்தி பாடணும்னு சொன்னா அந்த கவிஞருக்கு எவ்வளவு கட்டமா இருக்கும். ஒரு பாட்டு எழுதுறது கூட ஒன்னும் சரக்கே இல்லை, இவரை பத்தி நான் என்ன எழுதுறதுன்னு கேட்டுடுவார். அதுவே பகவானை பத்தி எழுதணும்னால் கம்பர் பாடுறார், வால்மீகி பாடுறார், வியாசர் பாடுறார், சுகர் பாடுறார், உலகமே பாடுகிறது. ஆனா முடிச்சுட்டேன்னு யாருமே சொல்ல முடியவில்லை. எத்தனை நாள் பாடினாலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும் யானுமேத்தி ஏழுலகும் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும் என்று ஆழ்வாருடைய பாசுரம். நான் பாடியிருக்கேன், 4 பிரபந்தம் நானே பாடியிருக்கேன். மித்த இருக்கிற ஆழ்வார்கள் எல்லாம் இத்தனை 4000 பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள். 7 உலகும் முற்றுமேத்தி. பகவானை பாடாம உலகத்துல யாருமே கிடையாது, எல்லாருமே பாடுகிறார்கள். அது அனன்ய பிரயோஜனமாக பாடுகிறார்களோ வேறு ஒரு பயனுக்காக பாடுகிறார்களோ எல்லாரும் வணங்குகிறார்கள். பின்னையும் தானும் ஏத்திலும் பகவான் தானே அவதாரங்களை பண்ணி, வியாசர் பகவானுடைய அவதாரம் தான், தானே மகாபாரதத்தை எழுதி தன்னையே போற்றி கொள்ளுகிறார், தானே ஒரு பாகவதத்தை எழுதி தன்னையே போற்றி கொள்ளுகிறார். ஆனா என்னைக்குமே முடிவுக்கே வரவில்லை. எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத அளவு பெருமை பகவானுடையது, யாருமே முடிக்க முடியாது. அப்ப ஏன் சுவாமி பாடுறேன்? ஒரு விஷயத்தை முடிக்க முடியும். ஒரு கேள்வி, ஒரு வினாத்தாள் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், 5 கேள்வி எழுதணும், ஒவ்வொன்றுத்துக்கும் 20 மதிப்பெண்கள், மொத்தம் 100 மதிப்பெண். உடனே குழந்தை என்ன பார்ப்பான்? இந்த கேள்வி எழுதணும்னா ஒரு 8 பக்கம் வேணும், இந்த கேள்விக்கு 5 பக்கம் போரும், இந்த கேள்விக்கு ஒரு 6 பக்கம் வேணும். என்னால இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு 3 கேள்வியை தான் எழுத முடியும். எந்த கேள்வியை எழுதி முடிக்க முடியாதோ அதை தொடங்கவே மாட்டானோ இல்லையோ, விட்டுடணும் நாம. ஆனா பகவான் இடத்துல மட்டும் பாட்டு பாடி முடிக்க முடியாது, எவ்வளவு பாடினாலும் இன்னும் இருக்கிறதுன்னு சொல்லணும். அப்ப பாடவே வேண்டாமேன்னு கேள்வி வரும். அதுக்கு அடுத்த பகுதியில சொல்லுகிறார், யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யான் உய்வானே
அதுல ஒரு கருத்து இருக்கு, அவரை பாடாட்டா மோட்சம் கிடைக்காது. என்னுடைய சொரூபம் ஜீவாத்மாவினுடைய இயற்கைக்கு அவரை பாடுவது என்பதுதான் என்னுடைய ஒரே பணி. அதை நான் புரிந்து கொண்டு செய்தால்தான் பகவான் மோட்சம் கொடுக்க போகிறார். அதற்காக என்னுடைய உஜ்ஜீவனம் இதில் அடங்கி இருக்கிறது என்பதற்காக பாடுகிறேனே தவிர அவனை பாடி முடிக்க முடியும் என்று எனக்கு ஒரு நாளும் எண்ணம் கிடையாது என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். அப்ப எத்தனை பேர் பாடினாலும் முடிக்க முடியாது. அப்ப எளிமைதானே, இருக்கிற விஷயத்தை பாட போறோம்னால் தேட வேண்டாம். இல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னா தான் இது சொல்லலாமா அதை சொல்லலாமா, நேத்திக்கு ஒருத்தர்கிட்ட வேற மாதிரி சொல்லியிருப்போம், இன்னைக்கு பொய் சொல்லும் போது அவரும் இவரும் பேசிக்க மாட்டார்களா, நாம சொன்னதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாளான்னு யோசிக்கணும். உண்மையை சொல்லிட்டா அந்த கட்டம் கிடையாது. கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காட்டாலும் இதுதான் நடந்ததுன்னு மனசுல பாரம் இல்லாமல் சொல்லலாம். அதை போல பகவான் நிகரில் அவன் புகழ், நிகரில்லாத ஒப்பற்ற புகழ் அவனுக்கு இருக்கிறபடியால் பாடி இழைப்பிலம். அதை பாட பாட இன்னும் தானாக வந்து கொண்டிருக்கிறது. பீஷ்மாச்சாரியர் 1000 நாமங்களை தொகுத்தார். அதுக்கு மேல அவருக்கு சக்தி இல்லையா, இல்ல பகவானுக்கு குணங்கள் இல்லையா? ரெண்டும் கிடையாது. இதுக்கு மேல பாடினா யுதிஷ்டிரனுக்கு பொறுமை கிடையாது, நாம் சொல்லுவதற்கு நம்மால முடியாது. அதனால ஒரு 1000ன்னு நிறுத்தி கொண்டாரே தவிர பாடி முடித்து விட முடியாது. அதனால இந்த பகவானை பற்றி பாட வேண்டும். அவனை பாடுபவர்களில ஒருத்தன் இந்த நம்பாடுவான். அந்த நம்பாடுவான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண போகும்போது ஒரு முறை, அதாவது இந்த கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷத்து ஏகாதசி விரதத்தை நன்றாக நடத்தி கொண்டு வந்தார். இரவு முழுக்க விழித்திருந்தார். அதனுடைய கடைசி ஜாமம் வரும்போது பகவானை துயிலெழுப்புவதற்காக தன்னுடைய குடிசையிலிருந்து பகவானை தரிசிக்க கோபுரத்தையாவது கண்ணால பார்க்கணுமோ இல்லையோ, அந்த இடத்துக்கு செல்லும் வழியிலே ஒரு பிரம்மராட்சசன் இருந்து கொண்டு இவரை பிடித்து விட்டான். அவரோ ரொம்ப பலம் வாய்ந்தவர். அவரிடத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கு நம்போடுவான் இடத்துல உடலிலே சக்தி தெம்பு கிடையாது. அதனால ஒரு பிரார்த்தனையை வைத்தார். நான் உனக்கு உணவுன்னு நீ எண்ணுகிறாய், சரி இருக்கட்டும், தெய்வம் பார்த்து கொடுத்த உணவை நான் உனக்கு தவிர்க்க போவது கிடையாது. ஆனா நான் இன்னும் விரதத்தை முடிக்காமல் பாதியிலே நின்று கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு ஒரே ஒரு அனுமதியை கொடு. நான் போய் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிவிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்து என்னுடைய உடலை உன்னிடத்தில் அர்ப்பணித்து விடுகிறேன். நீ என்னை ஆனந்தமாக உண்டு திருப்தி அடையலாம், நான் அதை தடுக்க மாட்டேன் என்று தெரிவித்தார் நம்பாடுவான். பிரம்மராட்சசன் நம்பவில்லை. நீ பொய் சொல்லுகிறாய். யாரானும் மரணத்தின் பிடியிலிருந்து சிக்கியவர்கள் தானாக வந்து திரும்ப மரண தேவதையின் இடத்திலே நின்று இந்தா உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லுவார்களா? நீ எனக்கு பொய் சொல்லுகிறாய், நம்பிக்கை ஏற்படவில்லை என்று பிரம்மராட்சசன் சொல்ல, அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக வரிசையா பலவிதமான பிரதிஜைகள்னா, இது நடந்தால் நான் திரும்ப வராமல் போனால் இந்த பாபம் எனக்கு வரட்டும், இப்படி நடக்க நான் வராமல் போனால் இந்த பாபம் எனக்கு வரட்டும் என்று சபதம் எடுத்துக் கொள்கிறார். இதே போலத்தான் பரதன் செய்தார். வால்மீகி ராமாயணத்தில் பரதன் கேகே தேசத்திலிருந்து திரும்ப அயோத்திக்கு வந்தவுடனே முதல்ல கைகேயியை போய் சந்தித்தார். தகப்பனார் இறந்து போனார், ராமன் காட்டுக்கு போனான், அனைத்துக்கும் கைகேயி தான் காரணம் என்று தெரிந்து கொண்டவுடனே பெருத்த கோபம். சரி, இனிமே இவருடைய முகத்திலேயே விழிக்க கூடாது என்று முடிவெடுத்து நேர கௌசல்யை பார்ப்பதற்காக அவருடைய அந்தப்புறத்துக்கு அரண்மனைக்கு செல்லுகிறான் பரதன். போன உடனே கௌசல்யா அவனை பார்த்து, என்ன பரதா, ஆசைப்பட்டபடி ராஜ்யத்தை அடைந்து விட்டாய் போல் இருக்கிறதே, இப்போது திருப்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டார். பரதன் அவள் காலிலேயே விழுந்து கதறி அழத் தொடங்கினான். என் தாயாருக்கு தான் ஏதோ புத்தி சரியாக இல்லை, தவறாக என்னையே புரிந்து கொள்ளவில்லை. அவளுக்கு ராஜ்யத்தில் ஆசை இருக்கலாம், பிள்ளை பெரியவனா இருக்கணும்னு ஆசைப்படலாம். அந்த பிள்ளைக்கு அது மனசுக்கு ஒப்புகிறதான்னு யோசிக்க அந்த தாயாருக்கு தெரியவில்லையே. நான் ஒரு நாளும் அரசாள மாட்டேன், ராமன் தான் அரசனாக இருக்க வேண்டும். அது என் தாய் புரிந்து கொள்ளவில்லை, என் பக்தியை கௌசல்யே நீருமா புரிந்து கொள்ளவில்லைன்னு வருத்தம். அப்ப இவர் ஆணையிடத் தொடங்குகிறார். எஸ்யாரியோ அனுமதே கதஹா, என் அனுமதியின் பேரில் ராமன் சென்றிருந்தால் எனக்கு இந்த பாபம் வரட்டும், அந்த பாபம் வரட்டும், இந்த கதி நடக்கட்டும், அப்படி ஏற்படட்டும் என்று வரிசையா சொல்லுகிறார். அப்புறம்தான் கௌசல்யா, சரி சரி, உன்னுடைய மனசு இன்னும் தர்மத்தில் நிலை நிற்கிறது என்று புரிந்து கொண்டேன் பரதா. நல்ல வேளை கைகேயியை போல நீயும் மாறிவிட்டாயோ என்று பயந்தேன். அப்படி இல்லை என்று புரிந்து கொண்டு திருப்தி என்று கௌசல்யை சரின்னு ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை போல இந்த இடத்தில் பிரம்மராட்சசனிடத்துல வரிசையா சில பிரதிஜைகளை செய்கிறார். அது என்னென்ன பிரதிஜை, அதை பார்ப்பதன் மூலம் நமக்கு பொதுவான சில தர்மங்கள் தெரிய வருகின்றன. இதெல்லாம் செய்யக்கூடாத செயல் போல் இருக்கிறது. இதெல்லாம் சாஸ்திரத்துல பார்த்தோம்னால் அதிபாதகம், மகாபாதகம், உபபாதகம் என்று பலவிதம். பாபங்கள் ஆராய்ச்சி பண்ணோம்னாலே ஒரு 4 நாள், இந்த 2 நாள் உபன்யாசம் நம்பாடுவான் சரித்திரத்துக்கு போரும்.
பாபங்களை அட்டவணை போட்டு எந்தெந்த பாபம் பண்ணா எந்தெந்த நரகம் என்னென்ன தண்டனை உண்டுன்னா 2 நாள் 30 நாள் வச்சுட்டோம்னா மெதுவா எல்லா புராணங்களையும் வச்சு தண்டனைகளை பார்த்து முடிக்கலாம். அத்தனை இருக்கு. அது சரி சுவாமி, அத்தனை பாபங்கள் உலகத்துல இருக்கட்டும், நான் பண்ணிருக்க மாட்டேனோ இல்லையோ, நான் என்ன பாபம் பண்ணிருக்கேன்னால் பாபம்னு ஒரு பெயர் ஒண்ணுக்கு வச்சிருந்தாலே நான் கண்டிப்பா பண்ணிருப்பேன்னு நம்ப வேண்டும். ஏன்னா எவ்வளவோ பிறவிகள், அனாதி காலமாக ஆயிரக்கணக்கான பிறவிகளை நாம் விடாமல் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இத்தனை பிறவியில யோசிச்சு பாருங்க, நாம பொய் சொல்லாம இருந்திருப்போம்னு நமக்கே நம்பிக்கை வராது. இன்னொருத்தர் பொருளை திருடாம இருந்திருப்போம்னு நாமே வாய் கூசாம சொல்ல முடியாது. இன்னொருத்தர் மனைவியை கவர்ந்திருக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அப்ப பாபம்னு ஒன்று இருந்தால் அதை ஒரு முறை கிடையாது, 1000 முறையாவது நாம ஒவ்வொருத்தரும் செய்திருப்போம் என்று கண்டிப்பா நம்பலாம். ஆனா எதிர்மறை உண்மை கிடையாது. சத்தியம் பேசுவது தர்மம். நான் பேசியிருப்பேன், கண்டிப்பா பேசியிருப்பேன் சுவாமி, எத்தனை தடவை அசத்தியம் பேசியிருப்பேனோ அத்தனை தடவை சத்தியம் பேசியிருப்பேன்னு சொல்ல முடியாது, அது குறைவாகத்தான் இருக்கும். அப்ப என்னென்ன தர்ம காரியங்கள் இருக்கின்றனவோ அது அனைத்தையும் செய்திருப்பேன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா பாப செயல்கள் என்னென்ன உண்டோ அது அனைத்தையும் உறுதியாக செய்திருப்போம். ஆனா என்ன ஒரே ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. அருவினை பயனதுய்யார் அரங்கமா நகருளானே என்று தொண்டடிப்புடியாழ்வார் பாசுரம். திருமரும் ஆர்வ நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநில துயர்களெல்லாம் வெறுவர கொன்னு சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனது உய்யார் அரங்கமா நகருளானே. எத்தனை பாபங்கள் எவ்வளவு ஜென்மங்கள்ல பண்ணி இருந்தாலும் பகவானிடத்துல பக்தி ஏற்பட்டால், திருமரும் ஆர்வ ஸ்ரீயப்பதியான பகவானே நின்னை சிந்தையுள் திகழ வைத்து நம்முடைய மனசுல பகவானை கொண்டு வந்து நிறுத்தி மருவிய மனத்தராகில், மறுவுதல்னா ஆசையோடு அவரிடத்துல நினைக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாநில துயர்கள் எல்லாம் ஈட்டிய வினையரேலும். எப்படி நாம பணம் சம்பாதிக்கிறோம், 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம்னு பொருள் ஈட்டுதல்னு சொல்லுவோம் இல்லையோ. ஆழ்வார் சொல்றார், நீங்க பொருள்லாம் ஈட்டல, பாபத்தை தான் ஈட்டி இருக்கிறீர்கள். அந்த ஈட்டின பாபமெல்லாம் அகன்றன என்ன விட்டு, நம்மளை விட்டு போகணும்னா பகவானுடைய அனுகிரகம் வேணுமோ இல்லையோ, அவனை நினைத்தால் தான் இந்த பாபம் அது உய்யார், அருவினை பயனது உய்யார் அரங்கமா நகருளானே என்று தொண்டடிப்புடியாழ்வாருடைய பாசுரம். அப்ப அதற்கு ஒரே வழி பகவானை பற்றி பாடுவது, நினைப்பது. அந்த பெருமை இருந்தது. இல்லாட்டா ஒருத்தர் இப்படி ஒரு ஜாதியிலே பிறந்தவர் உயர்ந்த குலத்துல பிறக்காதவருக்கு எப்படி பகவானிடத்துல இவ்வளவு நம்பிக்கை வந்தது? ஏதோ ஒரு நல்ல செயல் இருந்திருக்க வேண்டும். பகவானுடைய அனுகிரகம். உண்மையா நல்ல செயல் செய்தோமான ஆராய்ச்சி பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் பிரகலாதன் அசுரனாக பிறந்தார், ஆனா நல்ல பக்தனாகத்தான் இருந்தார். இப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், எல்லாமே பாப புண்ணியங்களுடைய கணக்கு என்றுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒருவன் ஒரு பிறவியை எடுக்கிறான், அந்த பிறவியில எவ்வளவு பலம் இருக்கும், எத்தனை ஆயுஸ் இருக்கும், என்ன விதமான ஈடுபாடுகள் இருக்கும், சத்துவகுணம் அதிகமா இருக்குமா, ரஜோகுணம் இருக்குமா, தமோகுணம் இருக்குமா, எந்த குலத்திலே பிறக்கிறான், எந்த விதமான நன்மைகள் தீமைகள் இவனை வந்து சேரும், இதெல்லாம் பிறப்பு என்பது கர்மங்களின் அடிப்படையிலே முடிவு செய்யப்படுகிறது. அப்ப பிரகலாதன் ஏதோ ஒரு பாபம் செய்தபடியால் அசுரனாக பிறக்கிறான். ஆனா ஏதோ ஒரு புண்ணியத்தையும் செய்திருக்க வேண்டும். அந்த உயர்ந்த புண்ணியத்தின் விளைவாகத்தான் அசுர பிறவியிலும் நல்ல ஞானம் கிடைத்தது. இல்லையா சுவாமி, நாரதர் தானே உபதேசித்தார்னு தோணும். நாரதர் ஏன் மற்ற குழந்தைகளுக்கு உபதேசிக்கல? இவளுக்கு இவன் ஹிரண்யகசிபுவனுடைய மனைவி வயிற்றில் இருக்கும் போது அவளுக்கு மட்டும்தானே உபதேசித்தார். அது ஏனென்றால் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்க வேண்டும். சரி சாமி, அப்ப புண்ணியம்னு சொன்னா நான் தானே செய்திருக்கணும்னால் நாம் தெரிந்து செய்திருப்போமான்னு சொல்ல முடியாது. நம்மையே அறியாமல் ஏதோ ஒரு காலத்துல ஒரு புண்ணியத்தை செய்திருக்கலாம். ஒரு எலி இருக்கு, எலி அப்படி கர்ப்ப கிரகத்துல நமக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப வாஞ்சையா இருக்கும். பெருமாள் திருமேனியே எங்களெல்லாம் தொட விடுறது கிடையாது, கரப்பாம்பூச்சி அவர் திருமேனிலேயே ஓடுறது, பூனையெல்லாம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறது, எல்லாம் உள்ள போகும், அதையே தொட்டுட்டு இருக்கும். அதை போல ஒரு எலி பகவானுடைய சன்னிதானத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருந்தாலாம். அந்த விளக்கு பக்கத்துல நெய் இருக்கு, ஏதோ தானியங்கள் இருக்குன்னு சாப்பிட போச்சு. அது அப்படி மூக்கால இப்படி தொழாவும் போது அந்த மூக்கு பட்ட அந்த திரி கொஞ்சம் இப்படி வெளியில தள்ளப்பட்டதான். அணையும் தருவாயில் இருந்த விளக்கு நன்னா பிரஜ்வலித்தமாக எரிய தொடங்கித்தான். உடனே பகவான் எழுத்து புண்ணிய கணக்கு எழுதினார். எனக்காக தீபத்தை ஏற்றி அதை தூண்டி விட்டு எனக்கு தீபம் ஏற்றினான். எலிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஆனா பகவான் அதை புண்ணியமாக எண்ணுகிறார். அப்ப தெரிந்து செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, கீழே பார்த்தோமோ இல்லையோ, ஜானதோவா பியஜானதகான்னு முதல் ஸ்லோகத்துல தெரிவித்திருந்தார். பகவானிடத்துல நாம் பாடும்போது அவர் விழித்திருக்கலாம், உறங்கி இருக்கலாம், நாமும் தெரிந்து செய்யலாம், தெரியாமல் செய்யலாம். எப்படி இருந்தாலும் பகவான் அதை புண்ணியமாக கருதி அனுகிரகம் செய்கிறார். அதை போல ஏதோ அஜ்ஞாத சுகிருத்தம் என்று தெரிவிப்பார்கள். அஜ்ஞாதம், நமக்கே தெரியாமல் நாம் பண்ண ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நம்பாடுவானையும் இப்படி அனுகிரகித்து பகவான் வைத்திருந்தார். அவர் வரிசையா சில
பாபங்களை எல்லாம் சொல்லி இதெல்லாம் உபபாதகம் மகாபாதகம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த பாபங்கள் எல்லாம் எனக்கு வரட்டும், நான் திரும்ப உன்னிடத்தில் வந்து என் உடலை சமர்ப்பிக்காவிட்டால் என்று வரிசையா சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்டு முதல்ல எல்லாம் அவனுக்கு நம்பிக்கையே வரல. போக போக பாபங்களினுடைய மகத்துவம் கூடிக்கொண்டே இருக்கும். பாபங்களின் மகத்துவம்னா கோரத்தன்மைன்னு அர்த்தம். இன்னும் கோரமான பாபங்களை சொல்ல சொல்ல கடைசியில ஒரு பாபத்தை சொல்றார். அதை கேட்ட உடனே பிரம்மராட்சசனுக்கே பயம் ஏற்பட்டு விட்டது. ஓ, இப்படி உறுதியோடு இப்பேற்பட்ட பாபம் எனக்கு வரட்டும்னு ஒருத்தர் சொல்றார்னால் அப்ப உண்மை பேசுகிறார் என்றுதான் கொள்ள வேண்டும். இவர் திரும்ப வருவார் என்று நம்பி விடுவிக்கிறான். என்ன அப்படி ஒரு பாபத்தை சொன்னார் என்று நாமும் பார்க்கலாம். முதல்ல தெரிவிக்கிறார், அத்யமே சமயஸ்தத்ர பிரம்மராட்சச தம்ஸ்ருணு ஷபாமி சத்தியேன கதஹா யத்யஹம் நாகமே புனஹா. சத்தியம் என்று உலகத்துல ஒண்ணு இருக்கிறது. அந்த சத்தியத்தாலத்தான் உலகமே இயங்குகிறது. ராமன் ராமாயணத்துல சொல்லும் போது பல இடத்துல சொல்லுகிறார், சத்தியம் இருந்தால்தான் உலகம் என்பது இயங்கும். சத்தியத்தை ஒருவன் கடைபிடித்தால் தான் உலகங்களையே வெல்ல முடியும். சத்தியேன லோகான் ஜெயத்தின்னு ராமனை பற்றியே வால்மீகி சொல்லுகிறார். உலகத்தில் அனைவரையும் ராமர் ஜெயிச்சு வச்சிருக்காரே. அவர் சொன்னா ஜட்டாயு வைகுந்தத்துக்கு போறார். அவர் சொன்னா யாருக்கு எந்த பயனும் கிடைக்கிறது? எப்படின்னால் சத்தியம் பேசி 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 ஒருவன் பழகிவிட்டான் என்றால் அப்ப அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி ஏற்படுமா. ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை தான் பண்ணிக்கணும். நான் சத்தியத்தை பேசிக்கொண்டே இருந்தால் நான் பேசுவது சத்தியமாக ஆகும். இவ்வளவுதான். இது யாகித்தான் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே தெரிவிக்கிறார். அஷ்டாங்க யோகம்னு கடைபிடிக்கிறார்களே, அதுல சத்தியம் என்பது ஒரு அடிப்படை பகுதி. அந்த சத்தியத்தை ஒருவன் பேசிக்கொண்டே இருந்தா என்ன ஆகுமாம்? அவன் பேசுவதெல்லாம் சத்தியமாக ஆக தொடங்கிவிடும். ஒருவன் அகிம்சையை கடைபிடித்துக் கொண்டே இருந்தான் என்றால் அவனை சுத்தி இருக்கிற பிராணிகள் எல்லாம் அகிம்சையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருமா. பகவான் இந்த குணத்தை காட்டுறாரோ இல்லையோ. படுக்கை ஆதிசேஷன் பாம்பு, வாகனம் கருடன் கழுகு, ரெண்டு பேருக்கு சண்டை தானே வரணும். கழுகையும் பாம்பையும் ரெண்டையும் சேர்த்து தனக்கு பக்தர்களாக முதன்மையாக தொண்டர்களாக வச்சிருக்கா. ரெண்டு பேருக்கு சண்டையே கிடையாது. ஏனென்றால் ஒருவன் அகிம்சையை தான் கடைபிடித்தான் என்றால் அவன் வீட்டுல ஒரு எலியும் பூனையும் இருந்தா கூட சண்டை போடாதான். பாம்பும் கிரிப்பிள்ளையும் இருந்தா கூட அகிம்சையை கடைபிடிக்குமாம். அப்படி பெருமை உண்டு. நாம எடுத்துக்கொள்ளுகிற விரதங்கள், நாம செய்யக்கூடிய தவங்களுக்கு அந்த மகிமை உண்டு. அத போல சத்தியத்தை ஒருவன் கடைபிடித்துக் கொண்டே வந்தால் அவன் சொல்லுவதே சத்தியமாக தொடங்குகிறது. அந்த சத்தியத்தின் பேரில் நான் சபதம் எடுத்து சொல்லுகிறேன், கண்டிப்பாக திரும்ப வருவேன். சத்தியத்தை மீறியவனுக்கு என்ன ஒரு பாபம் ஏற்படுமோ அது எனக்கு நான் வராமல் போனால் ஏற்படட்டும் என்று முதல்ல சொன்னார். அடுத்து தெரிவிக்கிறார், யோகச்சேத் பரதாராம்ச்ச காமமோக பிரபீடிதா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. அடுத்து தெரிவிக்கிறார், எவன் ஒருவன் தன்னுடைய மனைவியை துறந்து விட்டு கைவிட்டு விட்டு வேறு யாரோ ஒரு ஸ்திரீ அவளிடத்திலே ஆசைப்பட்டு அவளே கதி என்று கிடைக்கிறானோ, தன் மனைவியை கைவிட்டு விடுகிறானோ, அவனுக்கு என்ன பாபம் வருமோ அது எனக்கு வரட்டும். பரதாராம்ச்ச கச்சேத். பரதாரர்கள் வேறுவருடைய மனைவி, மாற்றானுடைய மனைவி. அந்த மனைவியை ஆசைப்பட்டு எவன் ஒருவன் அடைகிறானோ அவனுக்கு என்ன பாபம் வருமோ அதை ஏன் செய்கிறான்? காம மோக பிரபீடிதா. காமம், உலகத்தில் இருக்கிற இன்பத்தில் ஆசையாலே வேறு ஒருவருடைய மனைவியினிடத்தில் ஆசைப்படுகிறானோ இல்லையோ, அதனால ஒரு பெரிய பாபம் ஏற்படுமா. பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி எல்லாம் திருமங்கையாழ்வாரும் சொல்றார், தெரிவிக்கிறார். இங்கிருந்து நாம நரகத்துக்கு போவோம். இப்படி ஒரு நல்ல மனைவி இருக்கும் போது வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாயன், பிறர் பொருள் தாரம் என்று எண்ணி, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், என்கிட்ட சொத்து இருக்கு, ஆனா அதுல எனக்கு ஆசை கிடையாது. வேறு ஒருத்தர் மனைவி, வேறு ஒருத்தருடைய பொருள், அவருடைய செல்வம், அதிலே ஆசை விட்டு ஒருவன் ஈடுபடுவான் என்றால் அவன் இந்த உடலை விட்டு நேர நரகத்துக்கு போன உடனே முதல்ல ஒரு 10 பேர் யமனுடைய கிங்கரர்கள் வந்து பிடிச்சுப்பாளாம். நன்னா அடி அடி அடின்னு அவர்கள் கை வலிக்கும் வரைக்கும் அடிப்பாளாம். நமக்கு வலிக்கிறதாங்கிறது முக்கியம் கிடையாது. அவர்களுக்கு கை வலிக்கிற வரைக்கும் நம்மை அடிப்பார்கள். அப்புறம் இப்படி ஓரமா போட்டு வைப்பார்கள். உடனே யமதர்மராஜன் சொல்லுவார், சரி போய் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வான்னு சொல்லுவாராம். உடனே இவனுக்கு ஒரு சின்ன ஆனந்தம், என்ன அடிச்சிருக்கா, ஆனா யாரோ பெண்ணு வரப்போறா போல் இருக்குன்னு ஆசையா பார்த்தா, செம்பினால் என்ன பாவையை பாவி நீ தழுவென எண்ணி. அப்ப செப்பால் ஆக்கப்பட்ட ஒரு பெண் பொம்மை. அந்த பொம்மையை நன்னா நெருப்புல காய்ச்சி அது சுட சுட அப்படியே செவப்பா ஆயிடுமோ இல்லையோ, தானே ஒளிவிடும் அளவுக்கு செவப்பா ஆயிடுமா அந்த செப்பு பொம்மை. அந்த பொம்மையை கொண்டு வந்து கீழே யார் யாரோ பெண்களை எல்லாம் ஆலிங்கனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாயே, இதோ வா இந்த பெண்ணை கட்டிக்கோன்னு சொல்லி கொடுத்து நம்மை கட்டிக்கொள்ள வைத்து அதனால துன்பத்தை கொடுப்பார்களாம். இந்த கதி எனக்கு வருமோன்னு பயமா இருக்குன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார்.
இதெல்லாம் ஆழ்வார் பண்ண போறாரான்னா தெரியாது. எந்த பிறவியில எந்த பாபத்தை யாரு செய்தோமோ தெரியாது. அப்ப நமக்கும் இந்த கதி ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. இது மேல நடக்காதுன்னு சொல்ல முடியாது. எப்பேற்பட்டவரும் என்னைக்கு விழலாம், தவறான பாதையில் சென்று விடலாம். அதனால் என்னால் அது முடியாது, உன் திருவடி அடைந்தேன், நைமிஷாரண்யத்துள் எந்தாய் என்று பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறார். என் பாபத்தை நீதான் போக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும். நரக பயத்தை நினைத்தால் எனக்கு தாங்க முடியவில்லை, நீ காப்பாற்றுன்னு பிரார்த்திக்கிறார். அப்பேற்பட்ட பாபம், அந்த பாபத்தை செய்தவன், அந்த செயலை செய்தவனுக்கு என்ன பாபம் ஏற்படுமோ, தஸ்ய பாபேன லிப்பேயம் யத்யகம் நாகமே புனகா, அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும், நான் திரும்ப வராமல் இருந்தால் என்று தெரிவிக்கிறார் நம்பாடுவான். சீத்தையும் இதைத்தான் ராமனிடத்துல சொன்னாள். 3 வியசனங்கள் தான், குற்றங்கள் தான் உலகத்தில் மிக பெரியவை என்று ராமனிடத்துல சீத்தை. இதெல்லாம் காட்டுல தண்டகாரண்யத்தில் இருக்கும் போது சீதை மெதுவா ராமனிடத்துல பேச தொடங்குகிறாள். ராமன் எப்பவுமே கையில் வில்லை வைத்துக் கொண்டு ராட்சசர்கள் வந்தா உடனே வில்லால அழிக்க வேண்டும் என்று பகைமையே மனசுல வச்சுன்னு நின்று இருந்தார். சீதைக்கு லேசா பயம் ஏற்பட்டது. ராமா, எப்பவுமே மனசுல ஒருத்தர் பகைமை நினைச்சுக்கவே கூடாது, நல்ல விஷயங்களை நினைக்கணும். மேலும் ராட்சசர்களுக்கும் உனக்கு என்ன தகராறு? ஏதாவது வாய்க்கால் வரப்பு தகராறு இருக்கா? உன் செல்வத்தை பறித்து கொண்டு போனார்களா? ரிஷிகளை துன்புறுத்தினதற்காக நீ ராட்சசர்களோடு பகை கொள்வதென்பது சரியாக படவில்லை என்று சீதையை சொல்லுகிறார். அப்ப சொல்லுவது, த்ரீண்யேவ வியசனானி காமஜானி பவந்த்யுத மித்யா வாக்கியம் பரமகம் தஸ்மாத் குருதராவுபௌ பரதாராபிகமனம் வினா வைரம் ச ரௌத்ரதா. முதல்ல மித்யா வாக்கியம், பொய் சொல்லுவது, இது ஒரு பெரிய வியசனம், பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய அதர்ம செயல். ராமா, அதை பத்தி உங்ககிட்ட எனக்கு கஷ்டம் கிடையாது, நீ அதை ஒரு நாளும் செய்ய போவது கிடையாது. 2வது பரதார அபிகமனம், வேறு ஒருத்தர் மனைவியை ஆசைப்படுவது, அதை பத்தி உங்ககிட்ட நான் பேசவே வேண்டாம், ஏகபத்னி விரதனாக நீ இருக்கிறாய். ஆனா இந்த 3வது விஷயம் தான் எனக்கு பயமா இருக்கு. வினா வைரம் ச ரௌத்ரதா, ஒருவரிடத்துல பகைமை இல்லாத போதே கோபப்பட்டு கொண்டே இருந்தால் அது நல்லதுக்கு ஆகாதுன்னு பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ எப்பவுமே ராட்சசர்கள் பேரில் கோபத்தோடே இருக்கிறாயே, இந்த வில்ல கீழே வைத்து விடு, எப்ப வந்தா யோசித்து நாம முடிவெடுத்துக் கொள்ளலாம்னு சீதை சொல்றா. அப்ப ராமன் சொல்றார், அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. இல்ல சீதை, அப்படி சொல்ல முடியாது. என் பக்தனை ஒருவன் துன்புறுத்தினார் என்றால் கண்டிப்பா எனக்கும் அவன் பகைவன் தான், எனக்கு ராட்சசர்களுக்கும் பகை கிடையாதுன்னு யாரு சொன்னார்கள்? என் பக்தனை ஒருவன் துன்புறுத்தினால் அவன்தான் எனக்கு பகைவன். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்று ஆண்டாள் பாடுகிறாள். அங்க பெரியவாச்சான் பிள்ளை கேட்கிறார், அது யாரு செற்றார்? செற்றார்னா விரோதிகள்னு அர்த்தம். பகவானுக்கு எப்படி சுவாமி விரோதி இருக்க முடியும்? எல்லாரும் என் குழந்தைகள் தான். சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா, எனக்கு வேண்டியவனும் கிடையாது, வேண்டாதவனும் கிடையாது, அனைவரையும் சமமாக பார்க்கிறேன் என்று பகவான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது செற்றார்க்கு வெப்பம், விரோதிகளுக்கு தாபத்தை கொடுப்பவர்னு ஆண்டாள் தப்பா பாடியிருக்காளானால் அப்படி அர்த்தம் கிடையாது. தன் பக்தர்களுக்கு யாரெல்லாம் விரோதிகளோ அவர்களை பகவான் தனக்கு செற்றாராக கொள்ளுகிறார். அதே போல நாமும் பண்ணணும். நமக்கு யாருமே விரோதிகள்னு நேரடியா இருக்கவே கூடாது. யாராவது அவமரியாதைப்படுத்தினாலும் போனா போறதுன்னு விட்டுடணும். இவர் அவன் பேசினதுனால எனக்கு உயர்வும் கிடையாது, இவர் நிந்த பண்ணதுனால எனக்கு தாழ்ச்சியும் ஏற்பட போவது கிடையாது என்று எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல பகவான ஒருத்தர் ரொம்ப வசவு பாடுறாருன்னு வச்சுங்க, இவர் பாடினதுனால பகவானுக்கு குறைவும் கிடையாது, இவர் நன்னா புகழ்ந்தாலும் பகவானுக்கு எந்த நிறைவும் கிடையாது, அவர் பாட்டுக்கு பாடிட்டு போட்டமேன்னு இருக்கக்கூடாது. பகவானை ஒருவர் ஏசினார் என்றால் அவரை விரோதியாக கருத வேண்டும். ஆனா நம்மை ஏசினால் விரோதியாக கருதக்கூடாது. பகவானுக்கு அதே போலத்தான், தன்னை ஒருவர் ஏசினால் எதுவுமே சொல்றது கிடையாது. பக்தர்களிடத்தில் அபச்சாரப்பட்டால் விரோதி என்று நினைக்கிறார். அப்படி பகவான் 3வது தான் சீதை தெரிவிக்கிறாள். அதுல 2வது சொன்னது என்ன? பரதார அபிகமனம். வேறு ஒருவர் மனைவியை ஆசைப்பட்டது பெரிய தவறு. ஆசைப்படுவதுன்னா பார்த்தாலே தவறுன்னு தெரிவிக்கிறார். அது ரொம்ப உயர்ந்த நிலை. ஹனுமானுடைய நிலையை வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல தெரிவிக்கிறார். சீதையை தேடுவதற்காக இங்கிருந்து புறப்பட்டு லங்கைக்கு சென்றார். எங்க தேடணும்? ராவணனுடைய அரண்மனை முழுவதையும் தேடி பார்க்க வேண்டும். அங்க போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கள்ளு குடித்து விட்டு, நாட்டியம் ஆடிவிட்டு, பாடிவிட்டு, கேளிக்கையில் ஈடுபட்டு அப்படியே மயங்கி போய், ஆடை ஒழுங்கா இருக்குமா தெரியாது, எப்படியோ கிடக்கிறார்கள். எல்லாரும் படுத்துட்டு இருக்கா. இவள் சீதையா, இவள் சீதையா, இவள் சீதையான்னு ஒவ்வொருத்தரா பார்த்து தேடிட்டு போறார் ஹனுமான்.
திடீர்னு அவருக்கு மனசுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஐயோ, நம்ம நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆயிற்றே, பெண்கள் இந்த கோலத்துல பார்க்கவே கூடாதே, அதுவும் தூங்குகிற பெண், வேறு ஒருத்தருடைய மனைவி, இப்ப நான் என் பிரம்மச்சாரியத்தை இழந்து விட்டேனா, என் தர்மத்திலிருந்து பிறண்டு விட்டேனான்னு பெரிய பயம் வந்துடுது. அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தார். இதை பார்க்கும்போது என் மனசுல ஏதாவது தப்பான எண்ணம் ஏற்பட்டால்தான் என்னுடைய விரதத்தை விட்டதா ஆகும். எனக்கு அப்படி ஒண்ணு வரல. சீதையை ஒரு மான தொலைச்சிட்டு புலிகளுடைய கூட்டத்துல போய் தேடினா இங்கேயான கிடைக்குமா? மான் தொலைஞ்சு போச்சுன்னா மான் கூட்டத்துலதான் தேடணும், புலி கூட்டத்துல தேடி பிரயோஜனம் கிடையாது. நான் தேடி வந்தது ஒரு பெண்ணை, அப்ப பெண்கள் கூட்டத்தில் தான் தேடியாக வேண்டும். அவர்களை பார்க்கும்போது எனக்கு மனசுல எந்த சஞ்சலமும் ஏற்படவில்லை, அதனால் என்னுடைய பிரம்மச்சரியம் அழியவில்லைன்னு தானே உறுதி கொள்ளுகிறார். அத போல வேறு ஒருவர் மனைவின்னு சொன்னால் பார்ப்பதே தவறு. லக்ஷ்மணனை பத்தி சொல்வார்கள், அவனுக்கு எவ்வளவு பணிவு. சீதையை அடையாளம் காண வேண்டும். ஆகாச மார்க்கத்துல சீதை பறந்து போகிறாள், ராவணன் இழுத்து போகிறான். அப்ப தங்கிட்ட இருந்த சில ஆபரணங்களை இன்னும் வச்சுட்டு இருக்கா. சில ஆபரணங்களை மட்டும் எடுத்து ஒரு மூட்டையா கட்டி அதையெல்லாம் ஒரு மலைக்கு மேலே போடுகிறாள். அங்க சுக்ரீவன், ஜாம்பவான் இவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். அந்த மூட்டையை எடுத்து வச்சுன்னு சுக்ரீவன் ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கார். ராமன் அந்த பக்கமா வரும்போது, ஓ ஆமா, நீ சொல்லுவது போல சில மாசங்களுக்கு முன்னாடி ஆகாசத்துல ஒரு பெண்ணை யாரோ கடத்தி கொண்டு போனார்கள், அவ கூட கத்திக்கொண்டே இருந்தாள், ஏதோ ஒரு பெட்டியில எதையோ கட்டி 4 கிழிச்சீரையில கட்டி கீழே போட்டா, அதை எடுத்துட்டு வரேன் இருன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த ஆபரணங்களை எல்லாம் ராமனிடத்திலே காட்டினான் சுக்ரீவன். ராமனுக்கு கண்ணை திறந்து பார்த்தா கண்ணீர் தான் வருது. அந்த முன்னாடி இருக்கிற பொருள் என்னன்னே தெரியல. நமக்கு ஒரு அதிகமான வருத்தம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்து வருத்தமோ ஆனந்தமோ சட்டுன்னு நமக்கு கண்ணுல தண்ணீர் வந்துடும். வந்தா இப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணுல தண்ணி வந்தா என்ன பண்ண முடியும்? உடனே தொடச்சுட்டு வீதியை பார்த்து தானே ஓட்டியாக வேண்டும். அத போல ராமனுக்கு கண்ணால ஒண்ணுமே பார்க்க முடியவில்லை. கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு ஆழ்வாருடைய பாசுரம். கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்ணன் எப்ப வருவானோ, திருவரங்கநாதன் வருவாரோன்னு காத்து கொண்டு பராங்குஷ நாயகி இருக்கிறாள். அவர் வரலையேன்னு வருத்தம், கண்ணுல தண்ணீரா வந்துட்டு இருக்கு. தெரிசாமி அதான் வரப்போறதுன்னு தெரியறது. ஒரு அரை மணி நேரத்துக்கு அழப்போறோம்னு முடிவா எடுத்துன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு தரையும் எதுக்கு தொடச்சிட்டு இருக்கணும்? அது பாட்டு கண்ணீர் வந்துட்டு இருக்கட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடச்சிக்கலாம்னு நமக்கு தோணும். ஆனா ஆழ்வாருக்கு பயம். நான் கண்ணும் கண்ணீருமா நிற்கிற சமயத்துக்கு பகவான் சட்டென்று வந்து நின்னுட்டா அந்த கண்ணீர் என்னை பார்க்க விடாம தடுத்துரும் இல்லையோ, அதனால கண்ணீர் வர வர தொடச்சு விட்டுட்டே இருப்பாளாம். அந்த ஒரு க்ஷணம் பகவான் வந்தாலும் தரிசித்து விட வேண்டும் என்று ராமனுக்கு அதை போல முடியவில்லை. லக்ஷ்மணா நீ பார்த்து சொல்லுன்னு லக்ஷ்மண இடத்துல சொல்லிவிட்டான். லக்ஷ்மணன் எடுத்துக்கொண்டு, அவனுக்கு அவ்வளவெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, அழுக கிடையாது. ஒவ்வொரு ஆபரணமா நெத்தி சுட்டிலேருந்து ஆரம்பிச்சு காதுல இருக்கிற குண்டலத்தை காட்டுறார், ஹாரத்தை காட்டுறார், இருப்பு ஒடியானத்தை காட்டுறார். தெரியாது தெரியாது தெரியாது, இது என் மதனியாறு தான் தெரியாது, சீத்தையுடையதா என்று தெரியாது என்று வரிசையா சொல்லிட்டே வந்தார். சுக்ரீவனுக்கு சந்தேகம், லக்ஷ்மணா நீ சீத்தையை பார்த்திருக்கியா இல்லையா முன்ன பின்ன, ஏன் இப்படி பதில் சொல்லுகிறார்னு சந்தேகம். கடைசியில நூபுரம் கால்ல அணியக்கூடிய ஒரு ஆபரணத்தை இட்டு காமிச்சார். உடனே ஆமாம், இது என்னுடைய மதனியார்துதான், இது சீதையினுடைய நூபுரம் தான் லக்ஷ்மணன் உறுதியாக சொல்லிவிட்டான். அப்ப சுக்ரீவன் கேட்கிறாரு, இது மட்டும் எப்படி தெரியும்? வேற எந்த ஆபரணமும் தெரியவில்லைன்னா இதை எப்படி கண்டுபிடிச்சா? என்னால் நான் மேல சீதையை சேவிச்சதே கிடையாது. தினமும் காலில் விழுந்து வணங்கும் போது நூபுரம் அவருடைய கணுக்கால் வரைக்கும் தான் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அதுக்கு மேல சீதையை நான் நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது. நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரேத் அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத். தினமும் நான் காலில் விழுந்து வணங்காமல் இருந்ததே கிடையாது. ராமனையும் சீத்தையும் சேர்த்து வணங்கி இருக்கிறேன். அப்ப திருவடிகளை மட்டும் பார்த்திருக்கிறேன்னு லக்ஷ்மணன் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு வேறு ஒருவனுடைய ஸ்திரியை பார்க்க கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதை மீறினா பெரிய பாபம் நரகத்தில் என்று சொல்லுகிறது. அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும் என்று தெரிவித்தார் நம்பாடுவான். அடுத்து பாகபேதம் குறியாது ஆத்மனஸ்ச உபபுஞ்சதா தஸ்ய பாபேன லிப்யேயம். ஒருவன் பலருக்காக சமைக்கும் போது நானும் உணவு உண்ண வேண்டும், இன்னும் சிலரும் சேர்த்து உண்ணுகிறார்கள் என்றால் அந்த சமயத்தில் பாகபேதம் சமையல் செய்வதில் ஏதாவது வேறுபாட்டை ஏற்படுத்தினான் என்றால் அவனுக்கு ஒரு பாபம் வருமா? நமக்கு மட்டும் கழுவி பண்ணி சாப்பிட்ற வரைக்கும் நன்னா பண்ணிட்டு இருந்தேன், இன்னொரு 4 பேருக்கு சேர்த்து பண்ணணும்னால் தானெல்லாம் போடுறதுக்கு அவளுக்குலாம் வேண்டாம், அவளுக்கு வெறுமை குழம்ப சுமாரா பண்ணி எடுத்து தனி பாத்திரத்துல வச்சுட்டு நாம மட்டும் திருமாறி தான்லாம் போட்டு உப்பு காரம் எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படிதான் பாக்க பேதம். தளிகை செய்யும் போது, சமையல் செய்யும் போது அதுல ஒரு சின்ன வேறுபாடு, ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்து இது என்னுடையது இது பிறருக்குன்னு வைத்தால் அது இன்னொரு மாதிரி வேணா பண்ணலாம். சுமாரா இருக்கிறது எனக்கு, உயர்ந்தது அவர்களுக்குன்னு கொடுத்தா கட்டம் கிடையாது. அது உண்மையாவே ஏழ்மை, எல்லாருக்கும் போடுற அளவுக்கு வசதி இல்லை என்றால் சுமாரா இருக்கிறத நமக்கு வச்சுன்னு நன்னா இருக்கிறத இன்னொரு கொடுக்கலாம்.
இங்க அவர் சொல்றது நன்றாக இருப்பதை நமக்கு வைத்துக்கொண்டு, இந்த வேஷ்டி நான் உடுத்திக்க மாட்டேன், இன்னொருத்தர் கொடுத்துடலாம். நான் உடுத்திக்கிற வேஷ்டியை இன்னொருத்தர் கொடுத்தாதான் அது தானம் பண்றது. எனக்கு உபயோகம் இல்லாததெல்லாம் கொடுக்கறதுக்கு தள்ளி விடுறதுன்னு பேரு. அதனால் அப்படி பண்ணக்கூடாது, பாக்க பேதத்தை உண்டாக்க கூடாது என்று அடுத்து தெரிவித்தார். மூணாவது, தத்வாவை பூமிதானம் தூ புனர் ஆச்சந்ததீஹ யஹ தஸ்ய பாபேன லிப்யயம் யத்யஹம் நாகமே புனஹா. மூணாவது, பூமி தானம். ஒருவருக்கு ஒரு நிலத்தை தானம் கொடுத்து விட்டு புனகா ஆச்சந்ததீஹ யஹ, அதை எவன் ஒருவன் திரும்பவும் கவர்ந்து கொள்ளுகிறானோ, திரும்பவும் பெற்றுக் கொள்ளுகிறானோ, அவனுக்கு பெரிய பாபம் வருமா, அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும் என்று அடுத்தது தெரிவிக்கிறார். இது ஒரு எதையுமே பூமின்னு ஒரு உபலட்சணமாக கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளையுமே ஒருத்தருக்கு தானம் கொடுத்து விட்டோம் என்றால் அதை திரும்ப பெறுவது, பிரார்த்திப்பது என்பது கூடவே கூடாது. பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு கதை, கிருஷ்ணா அவதாரத்துல நடந்த ஒரு கதையை தெரிவிக்கிறார். கண்ணன் மதுரைக்கு போய்விட்டார், திருக்கல்யாணம் எல்லாம் ஆகிறது. சாம்பன் என்று கண்ணனுக்கு ஒரு குமாரன், ஜாம்பவதிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த குமாரனுக்கு சாம்பன் என்று திருநாமம். அந்த சாம்பன் சில குழந்தைகளோடு விளையாடும் போது நிறைய தாகம் எடுக்க தொடங்கியது. தீர்த்தம் வேணுமேனு ஒரு கணத்துக்கு புள்ள போய் பார்த்தார். அங்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு பிராணி ஒண்ணு இருந்தது. அது என்ன பல்லியா உடும்பா அது என்னதுன்னு அவனுக்கு தெரியவில்லை. கிருகாலசம் அப்படின்னா நாம பச்சோந்தின்னு சொல்றோமோ இல்லையோ, அதை போல ஒரு பிராணின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பிராணி பெருசா, மகாசத்வகான்னு பாகவதத்துல சுக்கர் தெரிவிக்கிறார். பெரிய பிராணி இருந்தது. ஏதோ கட்டப்படுறது, மேல ஏறி வர முடியவில்லையேன்னு இவர்கள் ஏதோ கயிறை போட்டு பார்த்தார்கள், துணியை போட்டு பார்த்தார்கள், அதால ஏறி வர முடியவில்லை. அந்த பக்கமா கண்ணன் வந்தார். வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, இதை போல ஏதோ ஒரு பிராணி உள்ளே சிக்கி இருக்கிறது, எங்களால காப்பாற்ற முடியவில்லைன்னு சொன்னார். உடனே தன்னுடைய இடது கையை உள்ள கொடுத்து கண்ணன் அதை தூக்கி வெளியில விட்டாராம். இவர் கைப்பட்ட உடனே அந்த உடல் போய் ரொம்ப அழகான எல்லா ஆபரணங்கள் பீதாம்பரத்தை தரித்து கொண்டு ஒரு மனுஷ உடலை திடீரென்று எடுத்துக்கொண்டார். நீ யாருப்பா, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தா, ஏன் இப்படி உடலோடு இருந்தான்னு கண்ணன் கேட்ட போது அவர் ஒரு கதை சொல்றார். எனக்கு நிருகன்னு பெயர், இக்ஷ்வாகுவனுடைய மகன்களிலே நானும் ஒருவன், சூரிய குலத்தை சேர்ந்தவன். என்னுடைய காலத்துல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. யாரோ ஒரு பிராமணருடைய மாடு, அந்த மாடு எனக்கு தெரியாமல் அப்படியே மேய்ந்து விட்டு திரும்ப வரும்போது என்னுடைய கொட்டிலே வந்து என் மாடுகளோடு சேர்ந்து நின்று கொண்டு விட்டது. நான் ஒரு நாள் வேறு ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்கிறேன்னு மாடுகளை தானம் கொடுத்தேன். அப்ப அந்த மாட்டையே சேர்த்து தானமாக கொடுத்து விட்டேன். அவருக்கு தெரியாது இது என் மாடு அல்ல. ஒவ்வொரு மாட்டையுமே தெரிஞ்சு, அந்த இடையனுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம், ராஜாவுக்கு இந்த கொட்டில இருக்கிறதெல்லாம் என் மாடுன்னு தான் தோணும். எல்லாத்தையும் எடுத்து இன்னொருத்தருக்கு தானம் கொடுத்து விட்டார். அந்த பழைய சொந்தக்காரர் இருக்காரு, அவர் என் மாடை காணுமேனு தேடிட்டு இருந்தவர், அந்த மாடு இவர் புதுசு சொந்தக்காரரோட போறத பார்த்துட்டார். நேர ராஜாவிடத்துல வந்தார். ஏன் சொத்தை இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்கறது உனக்கு யார் உரிமை கொடுத்தார்கள், எனக்கு அந்த மாட்டை திரும்ப கொடுன்னு கேட்டார் நிருகன் இடத்திலே. இவருக்கு அப்பதான் விஷயமே புரிந்தது. ஐயோ, எப்படி ஒருத்தர் இடத்துல கொடுத்ததை திரும்பவும் வாங்க முடியாது, என்னுடையது அல்லாத பொருளை கொடுத்ததும் தப்பு, வேற வழி இல்ல. அந்த புது பிராமணரை கூப்பிட்டார். நான் தப்பு பண்ணிட்டேன், கொடுத்த 100 மாடுகள்ல ஒரு மாடு மட்டும் என்னுடையது கிடையாது, இவருடையது. அந்த ஒரு மாடை மட்டும் திரும்பி கொடுத்துரும், நான் வேற மாட்டை கொடுக்கிறேன் என்று நிருகன் கேட்டான். அவர் மறுத்து விட்டார். அதெல்லாம் கொடுத்ததுதான், திரும்ப எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னார். நான் 1,00,000 மாடுகள் தரேன்னு 2 பேரிடத்திலும் பிரார்த்தித்தான். பழைய முதலாளி கிட்ட இந்த ஒரு மாடு தானே கொஞ்சம் விட்டு கொடுத்துரும், நான் 1,00,000 மாடு அதுக்கு பதிலா தரேன்னு சொன்னா, ஓ மாடெல்லாம் கேட்டு வரல, நான் என் மாடை கேட்டு வந்தேன்னு அவர் புறப்பட்டு போயிட்டார். புதுசா கொடுத்தவர்கிட்ட சுவாமி 1,00,000 மாடு தரேன், அந்த மாட்டை திரும்பி கொடுன்னு சேர்றா, அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்படி 2 பக்கமும் என்னால் அதை சரி செய்ய முடியவில்லை. உடனே யமனுடைய தூதர்கள் வந்தார்கள். இந்த பாப்பம் உன்னுடையது அல்லாத ஒரு பொருளை தானம் செய்ததற்காக உனக்கு பாபம் ஏற்பட்டது, நீ போய் ஒரு பச்சோந்தி கிருகாலசமாக பிறப்பாய் என்று சாபம் என்று அதனுடைய பாபத்தினுடைய பயனை கொடுத்தார்கள். அதனால இந்த கிணற்றுக்குள்ளே நான் இத்தனை நாள் வாழ்ந்து வந்தேன். இப்ப உன்னுடைய கரஸ்பரிசம், உன்னுடைய கை தீண்டலாலே அந்த சாபம் நீங்கி மறுபடியும் இயற்கை நிலையை அடைந்தேன் என்று சொல்லி அவன் அப்படியே மேல ஸ்வர்க்கத்துக்கு ஏறி சென்றான் என்று பாகவத புராணத்திலே தசமஸ்கந்தத்துல கடைசியில தெரிவிக்கிறார். அப்போ ஒருத்தருடைய ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னால் அதை திரும்ப பெறுவது என்பது ரொம்ப தவறான காரியம். அதை செய்தால் என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும் என்று இந்த இடத்துல தெரிவித்தார். அப்ப கொடுத்தது ஒண்ணு, பரத்ரவ்யம் வேறு ஒருவர் செல்வத்தை ஆசைப்படுவதை அதுல சேர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் 3வது சொன்னார். அடுத்தது, ஸ்திரியம் புக்த்வா ரூபவதீம் புனஹ யஸ்தாம் வினிந்ததி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. அடுத்து தெரிவிக்கிறார், இளமை பருவம் இருக்கும் போது ஒரு பெண்ணோடு வாழ்ந்து விட்டு முதுமை அடைந்தவுடனே இனிமே அவரிடத்துல எனக்கு ஆசை கிடையாதுன்னு எவன் ஒருவன் தியாகம் செய்து விடுகிறானோ, அவளையே ஏசுகிறானோ, அவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும்
என்று மூணாவது தெரிவிக்கிறார். வெண்ணியே வேண்டி வீழ்பொருட்கிறங்கி வேல்கணார் களவியே கருதி நின்னவா நெல்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கேன் இருவிசிம்பின் அளவும் பன்னியாயன்னு பாகவம் கீண்ட பாழியான் ஆழியான் அருளே நன்னு நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். நேற்று வரைக்கும் வென்றியே வேண்டி எனக்கு வெற்றி அடைய வேண்டும், அதுக்கு எப்படி நடக்கிறே என்ன பண்றேங்கிறத பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. வீழ்பொருட்கு இறங்கி, வீழ்பொருள்னா அழியக்கூடிய செல்வம், அதுதான் என்னமோ நிரந்தரமா என்னை ரட்சிக்க போகிறது என்று அதையே ஆசைப்பட்டிருந்தேன். வேல் கணார் களவியே கருதி, அழகு இருக்கிற வரைக்கும் அந்த பெண்கள் இடத்துல ஆசைப்பட்டேன். அழகு போயிடுத்துனால் அதுக்கப்புறம் நான் பெண்களை சீண்டினதே கிடையாது, வேறு ஒரு பெண்ணு மாறி போயிடுவேன். இப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் செய்கேன், இதிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு வழியே தெரியவில்லை, சிக்கி கொண்டிருந்தேன். நல்ல வேளை ஒருத்தர் வந்தார். இரு விசும்பின் அணவும், பெரிய வானத்தளவுக்கு உயர்ந்த வராக பெருமான் அவதரித்தார். பன்றியாய் அன்று பாரகம் கீண்ட பாழியான் ஆழியான் அருளே, அவருடைய கருணை என் பேர்ல பட்டதா, அன்னைக்குத்தான் திருந்தி இந்த பாபங்களை எல்லாம் தொலைத்து உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எனக்கு நாராயண நாமம் அஷ்டாட்சர மந்திரத்தை கொடுத்ததே வராக பெருமானுடைய அனுகிரகம்தான். அதனால தான் இந்த கீழ் இருந்த பாபங்களிலெல்லாம் விடுபட்டேன் என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப அந்த பாபம் எனக்கு வரட்டும். யோமாவாஸ்யாம் விஷாலாட்சி ஸ்ராத்தம் கிருத்வா ஸ்திரியம் விரஜேது தஸ்ய பாபேன லிப்பேயம். எவன் ஒருவன் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்துவிட்டு அன்னைக்கு மனைவியோடு கூடி இருக்கிறானோ அவனுக்கு ஒரு பாபம் ஏற்படும். சாஸ்திரங்கள்ல என்னென்னைக்கு கணவனும் மனைவியும் கூடி இருக்கலாம் இருக்கக்கூடாது என்பதற்கு விதிமுறைகள் இருக்கின்றன. அதுல அமாவாசை தவிர்க்கப்பட்ட தினம், அன்றைக்கு கூடியிருந்தால் எந்த ஒரு பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும் என்று அடுத்து தெரிவித்தார். புக்வா பரஸ்ய சான்னானி எஸ்தம் நிந்ததி நிர்கிருணஹா. அடுத்தது சொன்னார், ஒருவனுடைய உணவை உண்டுவிட்டு அவனையே நாம் வைதோம், நிந்தை செய்தோம் என்றால் அது ஒரு பெரிய பாபம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுன்னு எளிமையா தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ, ஒருத்தரிடத்துல அன்னத்தை வாங்கி உண்டு இருக்கிறோம் என்றால் அவருக்கு துரோகம் பண்ணவே கூடாது. இது உண்மையான தர்மம் தான், ஆனா பொதுவான தர்மம். பல இடத்துல இந்த தர்மத்தில் சிக்கி கொண்டவர்களை நாம பார்த்திருக்கோம். ஒரு கும்பகர்ணன் ஐயோ ராவணனுக்கு சோறு போட்டு வளர்த்திருக்கிறானே என்பதற்காக அவனை இடித்து உரைத்தான். ராவணன் இடத்துல நீ பண்ணது தப்புன்னு விபீஷணன் சொன்னதை விட வலிமையாக சொன்னவன் தான் கும்பகர்ணன் தான். நீ பண்ணதுனாலதான் ராட்சச குலமே அழிய போகிறது என்று ஸ்பஷ்டமா சொல்லிட்டான். ஆனா தாண்டி வர முடியவில்லை. என்னதான் பண்ணாலும் அண்ணன் அவன் சொன்னதைத்தான் கேட்கணும்னு ஒரு கும்பகர்ணன். இந்த பக்கம் வந்தா கர்ணன், எனக்கு துரியோதனன் தான் சோறு போட்டான், அவன் தான் ராஜ்யத்தை கொடுத்தான், அவனிடத்துலதான் விசுவாசத்தோடு இருப்பேன், தர்மத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்து விட்டான். அப்ப இது ஒரு சாமானிய தர்மம். அதர்மத்தின் வழி ஒருவன் நடக்கிறான் என்றால் அப்ப இதுக்கு முன்னாடி என்ன உறவு முறை, என்ன நமக்கு உதவி செய்திருக்காருன்னு பார்க்க கூடாது. வாழ்ச்சியை நோக்கி நாம் தான் நகர வேண்டும். அதுல ஒண்ணு சொல்றார், ஒருவன் எவன் உணவை அளித்தானோ அந்த உணவை உட்கொண்டு விட்டு அவனையே நிந்தை செய்தால் அது ஒரு பெரிய பாபம். அதனால்தான் விரோதிகளினுடைய வீட்டுல உணவு உண்ணக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. த்விஷதன்னம் ந போக்தவ்யம் த்விஷந்தம் நைவ போஜயேத் என்று கண்ணன் கூறுகிறார். துரியோதனனை பார்க்க ஹஸ்தினாபுரத்துக்கு பாண்டவ தூதனாக கண்ணன் போனார். போன இடத்துல பெரிய ஏற்பாடுகள். கண்ணனை எங்க அமர வைக்கலாம், எந்த மாளிகையில தங்க வைக்கலாம், எத்தனை விதமான உணவுகளை கொடுக்கலாம், என்னென்ன பரிசுகள் கொடுக்கலாம், எதையாவது பண்ணி அவரை மயக்கி நம்ம பக்கம் இழுத்துடணும். கண்ணன் இருக்கிற வரைக்கும் தான் பாண்டவர்களுக்கு சக்தி. கண்ணனை நம் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று துரியோதனனுக்கு எண்ணம், திருதராஷ்டிரனுக்கே எண்ணம். ஆனா அது நடக்காதுன்னு விதுரர் சொல்லிட்டார். நீ கொடுக்கிற எந்த செல்வத்துக்கும் பகவான் மயங்க மாட்டார், ஆனா வேறு ஒரு வழி இருக்கு மயங்கறதுக்கு. அவர் வரும்போது கையில ஒரு பூர்ண கும்பத்தை எடுத்துக்கோ, வாசலுக்கு போ, கண்ணா வா, நீ வந்தது பெரிய பாக்கியம், சௌக்கியமா பிரயாணம் எப்படி இருந்ததுன்னு கேளு, அமர வச்சு திருவடிகளை விளக்கி தீர்த்தத்தை எடுத்து தலையில தேச்சுக்கோ, உன் காலில் கண்ணன் கிடப்பான்னு விதுரர் சொன்னார். நீ அவர் காலில் விழ வேண்டாம், அவர் உன் திருவடியே பிடிச்சுட்டு கிடப்பார். ஆனா நீ சொல்லுகிற செல்வத்தால் அவரை ஒரு நாளும் கவர்ந்து விட முடியாது என்று விதுரர் சொல்லி பார்த்தார். இதெல்லாம் ஏற்பாடுகள் இருந்தன. கண்ணன் நேர வந்தார். துரியோதனன் வீட்டுக்கும் போகவில்லை, பீஷ்மர் துரோணர் சிசுபாலன் யார் வீட்டுக்கும் போகவில்லை. நேர விதுரருடைய வீட்டுக்கு போனார். அவர் கொடுத்த அன்னத்தை புதிச்சு முடித்து விட்டார். விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச என்று மகாபாரதத்துல சொல்றார். தூய்மையான உணவு, குணவந்தி நல்ல ரசமான உணவுன்னு தெரிவிக்கிறார். அவர் நிஜமா தூய்மைனா ஏதோ ஆச்சாரமா பண்ணிருக்கார், இல்ல மற்ற பொருள்கள்லாம் சேர்க்காம இருக்கிற தூய்மை கிடையாது. வேற எதையும் எதிர்பார்க்காமல் உணவளிட்டார் அல்லவா, அதுதான் உணவுக்கு இருக்கக்கூடிய தூய்மை. குணம்னா பக்தி என்கிற ரசத்தோடு சேர்த்து கொடுத்தாரே, அதனால ரசமா இருந்துதான்.
அவர் என்ன துரியோதனன் கொடுக்கிற அறுசுவை உணவை கண்டிப்பா விதுரர் கொடுக்க போறது கிடையாது. ஆனா விதுரரோடு அவ்வளவு சுவையா இருந்ததுனால் பக்தியோடு சேர்த்து கொடுத்தபடியால சுவையாக இருந்தது. தூய்மை என்பது வேறு எதையும் ஆசைப்படல. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், நல்லா சாப்பாடெல்லாம் போட்டோம், சரி சுவாமி அமரணும்னு சொன்னோம். அவர் ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். மெதுவா பக்கத்துல போய் இப்படி தொட்டு பார்த்தேன், எனக்கு எதான எடுத்துன்னு வந்திருக்கீரா, எனக்கு ஒன்னும் கொண்டே வரலையா, வரும்போது ஏதான பரிசு வாங்கிட்டு வந்திருப்பீரேன்னு கேட்டால், அப்ப நான் அந்த பரிசை எதிர்பார்த்து உபச்சாரம் பண்ணிருக்கேன்னு ஆயிடுத்து. அதற்கு பெருமையே கிடையாது. மடி தடவாத சோறுன்னு தெரிவிப்பார்கள். ஒருத்தர் நமக்கு என்ன கொடுப்பார்னு பார்த்து உபச்சாரம் பண்ணக்கூடாது, அதுதான் தூய்மை. அது விதுரன் எல்லாம் கொடுத்துட்டார். அடுத்த நாள் கார்த்தால துரியோதனனுக்கு கோபம். கண்ணா, என்னையும் விட்டு ஏன் விதுரனுக்கு சென்றாய்? அவர் என்ன தாழ்ந்த பிறவியிலே பிறந்தவர், அவர் வீட்டுக்கு போய் போனாயே என்ன காரணம்னு கேட்டார். கண்ணன் எவ்வளவுலாம் சொல்லியிருக்கணும், ஒண்ணு பதில் சொல்லல. ஐயோ, இந்த தர்மசாஸ்திரம் தெரியாதா? விரோதிகள் வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது, அதனால உன் வீட்டில் சாப்பிடவில்லை துரியோதனான்னு சொல்லி முடிச்சுட்டான். அதுக்கு மேல விதுரர் பக்தி எல்லாம் சொன்னா அவனுக்கு புரிய போறது கிடையாது. இவ்வளவுதான் சொன்னான். அவன் கேட்டா, எனக்கும் உனக்கும் என்ன பகைமை? நான் உன்கிட்ட ஒன்னும் பொருள் அபகரிக்கவில்லை, மனைவி அபகரிக்கவில்லை. நமக்குள்ள என்ன வைரம்? த்விஷத், விரோதின்னு என்னை ஏன் சொல்லுகிறாய் என்றால், பாண்டவான் த்விஷசேராஜன் மமப்பிராணாகி பாண்டவாக. ஐயோ, என்ன நீ ஒன்னும் குழி பறிக்கவில்லை, பாண்டவர்களை எப்படியெல்லாம் முடியுமோ துன்புறுத்துகிறாய். எனக்கு பாண்டவர்கள் உயிர் போன்றவர்கள், அதனால் அவர்களிடத்தில் அபச்சாரப்பட்டா என்னிடத்தில் அபச்சாரப்பட்டதாகத்தான் கணக்கு. அதனால் நீ விரோதிதான், உன் உணவை உண்ண முடியாது என்று தெரிவிக்கிறார். அப்ப விரோதி உணவு உண்ணக்கூடாதுங்கிறது என்ன? விரோதின்னு சொன்னா கண்டிப்பா நாளைக்கு சண்டை போட வேண்டிய தேவை வரலாம், அவரை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை வரும். ஒருவர் உணவை உண்டு விட்டோம் என்றால் அதற்கு நன்றியோடு இருக்கணுமேனு ஒரு தர்ம சங்கடம் வரும். தர்ம சங்கடம் படக்கூடாது. தர்மத்தை தான் பற்றி உணவிட்டதற்கான விசுவாசம் தாழ்ந்தது. எது தர்மம், எது சரி, சத்தியம் என்பது உயர்ந்தது, அதன்படிதான் இருக்க வேண்டும். ஆனா ஒரு சந்தேகம், இக்கட்டான சூழல் வருமோ இல்லையோ, அதனால ஒருவரை உண்டு விட்டு அவரை வையக்கூடாது. அப்படி வைத்தால், நிந்த செய்தால் என்ன பாபம் வருமோ அது எனக்கு வரட்டும் என்று தெரிவித்தார். அதற்கடுத்தது, எஸ்து கன்யாம் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி. பொண்ணு கொடுக்கிறேன்னு வாக்கு உறுதி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் இல்ல முடியாதுன்னு என்று ஒருவர் மறுத்தார் என்றால், கன்யாதானம் செய்து கொடுப்பதாக சொல்லிவிட்டு மறுத்தால், அப்ப அவருக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும். கன்யா என்றாலே கொடுக்கப்பட வேண்டியவள் அர்த்தம். குவ இயம் நேயா இது கன்யான்னு தெரிவிப்பார்கள். இந்த பெண்ணை யாரிடத்துல பிடிச்சு கொடுக்கணும், யார் கையிலே பிடித்து கொடுக்க வேண்டும்னு தகப்பனார் நினைச்சிட்டே இருக்காரோ இல்லையோ, அதனால அந்த பெண்ணுக்கு கன்யா கன்யான்னு பெயர் ஏற்படுகிறது. அந்த பெண்ணை கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்ல, அவருக்கு இப்ப சொத்து பத்தி இல்ல, அவர் ஏதோ கட்ட காலத்துல இருக்கார், அவருக்கு கடன் இருக்கு, வீடு வாசல் இல்ல, இப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாபம். அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும். ஷஷ்டி அஷ்டம்யோஹோ அமாவாஸ்யா சதுர்தஷ்யோச்ச நித்யசஹ அஸ்நாதானாம் கதிம் கச்சே யத்யஹம் நாகமே புனஹா. அடுத்து சொல்றார், எவனெல்லாம் சதுர்த்தி, ஷஷ்டி, அஷ்டமி, அமாவாசை, சதுர்தசி இந்த 4 நாட்களிலும் அஸ்நாதானாம் குளிக்காமல் எவன் ஒருவன் மேல உணவு உண்பது முதலான செயல்களை செய்கிறானோ அவனுக்கு என்ன பாபம் ஏற்படுமோ அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும் என்று தெரிவிக்கிறார். உடனே மத்த நாள் குளிக்காமல் இருந்தா பரவாயில்ல போல் இருக்குன்னு நினைக்க கூடாது. இது அதிகமான பாபம். கீழே சொன்னேன், அடுத்தடுத்த பாபம் இன்னும் அதிகமா இருக்கணும். அப்ப இந்த 4 நாள் ஷஷ்டி, அஷ்டமி, சதுர்தசி, அமாவாசை, இந்த 4 நாள் குளிக்காமல் உண்டாலோ எந்த செயலை செய்தாலும் அதுக்கு அதிகமான பாபம்னு வைத்துக் கொள்ள வேண்டும். கூழானாலும் குளித்து குடின்னு தெரிவிக்கிறாரோ இல்லையோ, ஸ்நாத்வா புஞ்சீதன்னு வேத வாக்கியம். குளிச்சுட்டு தான் சாப்பிடுன்னு வேத வாக்கியம் ஒரு நாளும் சொல்லாது. அது நாமே 4 நாள் ஒரு வேளைக்கு 4 தடவை பண்ணிட்டு இருக்கோம், நன்னா வேதத்துக்கு தெரியும். குளி என்று வேதம் கட்டளையே இடாது. எப்போ உடம்பு நாறுகிறதோ அவன் குளிக்க போகிறான்னு வேதத்துக்கு தெரியும். ஆனா என்ன தெரியுமா சொல்லும், குளித்து விட்டு குடி, குளித்து விட்டு உணவு உண்ண வேண்டும். எதை நாம பண்ண மாட்டோமோ, எந்த இடத்துல கொஞ்சம் இதை வேண்டாமே சாப்பிட்டுட்டு வேணா, கார்த்தால ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுறேன் சாமி, இது ஞாயிற்றுக்கிழமை வேற, எது கார்த்தால வேகமா அவசரமா பண்ணணும், பகவானுக்கு நிறைய நாள் எனக்கு திருவாராதனை பண்ணணும்னு ஆசை இன்னைக்கு, ஆனா அவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்க முடியாது, கார்த்தால ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிச்சு 2 மணி நேரம் திருவாராதனை பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன்னால், குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதும் தப்பு, பகவானுக்கு ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடுவதும் தப்பு. அப்ப இதை ஒத்துக்க முடியாது. அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும் என்று தெரிவித்தார். அடுத்து தாஸ்யாமீதி பிரதிஸ்ருத்ய நச்சயஸ்தத் பிரயச்சதி. இது அடுத்தது சொல்றார். ஒரு பொருள், இது பொதுவா சொல்றார். கீழே சொன்னது கன்யாதானம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எவன் அதை பிற்பாடு மாற்றுகிறானோ அவனுக்கு ஒரு பாபம் ஏற்படட்டும் என்று சொன்னார். அடுத்தது பொதுவாக ஒரு பொருளை தாஸ்யாமீதி பிரதிஸ்ருத்ய, இந்த பொருளை உனக்கு கொடுக்கிறேன் என்று ஒருவரிடத்துல வாக்கு கொடுத்து விடுகிறோம்.
அதற்கு பிறகு இல்ல கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டாலோ, கொடுக்காமல் போய்விட்டாலோ, அது நினைச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுக்காமல் இருந்து விட்டான் என்றால் அவனுக்கு ஒரு பெரிய பாபம் வருமாம். அந்த பாபம் எனக்கு ஏற்படட்டும் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு. இந்த பாபங்கள் எல்லாம் இவர் இந்த இடத்துல வரிசையா பட்டியலிட்டு விடுகிறார். இதை நாம யோசிச்சு பார்க்கணும். புராணங்கள்ல இதை போல கதை இருக்கா? இப்படி பண்ணவர்களுக்கு என்ன பாபம்னு சொல்லி இருக்கிறார்களா? ஏன்னா நடத்தையோடு பொருத்தி பார்த்தா தான் நமக்கு புரியும். ஓ, இப்படி பண்ணவனுக்கு நரகத்துல போய் செப்பால் ஆன ஒரு பெண்ணை கட்டிக்கணும் போல் இருக்குன்னு ஆழ்வார் பாடினால்தான். இல்லாட்டா என்ன வந்தது? சரி, என்ன நரகம்னு அவர் சொல்லல. அதனுடைய மகத்துவம் கௌரவமே நமக்கு தெரியாமல் போய்விடும். அதனால இதுக்கு என்ன சொல்றார்? ஒரு முறை 4 அண்ணன் தம்பிகள் 4 பேரும் ஒரு இடத்துல தேரிலே சென்று கொண்டிருந்தார்கள். எதிர்த்தா போல நாரத பகவான் வந்தார். வந்த உடனே அவரை பிடிச்சி, நாரதர் வந்தாலே எல்லாருக்கும் ஏதாவது கேள்வி கேட்கணும் தோணும். ஏன்னா தேவ ரிஷி, தேவர்களுடைய ரகசியம் எல்லாம் அவருக்கு தெரியும். சொர்க்கத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு போயிட்டு வரார். அவரை இந்த 4 பேரும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். நாங்க 4 பேருமே நிறைய தான தர்மங்களிலே ஈடுபாடு உடையவர்கள். எங்க 4 பேருக்கும் ஸ்வர்க்கம் உண்டுன்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். அதுல இப்ப வாதம் கிடையாது. இப்ப என்ன வாதம்னால், முதல்ல ஸ்வர்க்கத்திலிருந்து யார் கீழே இறக்கி விடப்படுவார்கள்? ஸ்வர்க்கம் என்பது நாம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்க வேண்டிய இடம். கொஞ்சமா புண்ணியம் பண்ணா 10-15 ஆண்டுகள் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணா 100 ஆண்டுகள் இருக்கலாம். இன்னும் அதிகமா புண்ணியம் பண்ணா 1000 ஆண்டுகள் இருக்கலாம். எவ்வளவு புண்ணியமோ அதை பொறுத்து ஸ்வர்க்கவாசம். அது முடிஞ்ச உடனே திரும்ப இந்த உலகத்துக்கு வர வேண்டும். யார் முதலிலே இறக்கி விடப்படுவார்கள்? இது இவர்கள் 3 பேருக்கு கேள்வி ஏற்பட்டது. உடனே நாரதர் இடத்துல கேட்டார்கள். அவர் சொன்னார், முதல் அண்ணா இருக்காரு, அவருக்கு அஷ்டகன்னு பெயர், 2வது பிரதர்தனன்னு பெயர், 3வது வசுமான் என்று பெயர், 4வது சிபி என்று பெயர். இவா கேள்வியை கேட்டார்கள். முதல்ல தெரிவித்தார், முதல்ல மூத்த அண்ணா தான் கீழே இறங்கி வருவார். ஏன்னா அவர் பண்ண புண்ணியம் என்பது சுமாரானது, குறைந்தது என்று தெரிவித்தார். ஏன்னா நிறைய தானங்கள் எல்லாம் கொடுத்திருக்கேனே, இந்த மாடுகள் எல்லாம் தானம் கொடுத்திருக்கேனே, நிறைய பண்ணிருக்கேனேன்னு கேட்டால், அப்ப நாரதர் ஒரு கதை சொல்றார். இல்ல, போன தடவை நான் உன்னை சந்திக்கும் போது இதே போர்ல ஒரு தேர்ல போயிட்டு இருந்தோம். போகும்போது நீ என்ன தெரியுமா பண்ண? இப்படி பூமியை காட்டி, இந்த நிலமெல்லாம் என்னுடையதுதான், இவருக்கு தானம் கொடுத்திருக்கேன், இந்த மாடுகள் எல்லாம் என்னுடையதுதான், இவருக்கு தானம் கொடுத்திருக்கேன் என்று நீ கொடுத்த தானத்தை சொல்லி சொல்லி நீயே புகழ்ந்து கொண்டிருந்தாய். நான் தார்மிகன் தார்மிகன் தானம் கொடுப்பவன்னு நீயே சொல்லி கொண்டிருந்தாய். அதனால நீ பண்ண தானத்தினுடைய மதிப்பு ரொம்ப குறைந்து விட்டது. அப்ப உன்னுடைய புண்ணியம்தான் முதல்ல முடிந்து போய்விடும். நீதான் முதலில் ஸ்வர்க்கத்திலிருந்து இறங்குவாய். அப்ப தானம் கொடுத்து விட்டு கொடுத்தேன் என்று சொல்லவே கூடாது. அதை நினைக்கவே கூடாது. அவருக்கு நான் உதவினே நினைக்க கூடாது. எனக்கு அவருக்கு உதவும் பாக்கியம் கிடைத்ததுன்னு நினைத்துக் கொள்ள வேண்டுமா? கண்ணன் திரிவிக்ரமாவதாரத்தை பகவான் எடுத்தாரே, இந்திரனுக்காக நான் உதவி பண்ணேன்னு கண்ணன் நினைக்க மாட்டாராம். ஐயோ, இத்தனை பேர் தலையிலும் கால வைக்கிற பாக்கியத்தை இந்திரன் எனக்கு கொடுத்தானேன்னு ஆனந்தப்பட்டு பாராம். அப்ப லாபம் தனக்கு, லாபம் பெற்றவன் இந்திரன் நினைக்கிறது கிடையாது. திரிவிக்ரமாவதாரத்தால லாபம் அடைந்தவன் நான், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவன் இந்திரன். அப்ப அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று திரிவிக்ரமனுக்கு எண்ணம். ஆனால் தான் உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் பாடுகிறாள். அப்ப முதல்ல உனக்குத்தான் பாபம்னு சொல்லிட்டார். அடுத்தது பிரதர்தனன் இருந்தாரு. அந்த பிரதர்தனன் இடத்துல சொன்னார், நீயும் ஒரு தப்பு பண்ணிருக்க. ஒரு முறை தேரிலே சென்று கொண்டிருந்தான். 4 குதிரைகள் அந்த தேரிலே பூட்டப்பட்டிருந்தன. முதல்ல ஒருத்தர் வந்தார், எனக்கு ஒரு தேரை குடுன்னு கேட்டார், ஒரு குதிரையை குடுன்னு கேட்டார். சரின்னு ஒரு குதிரையை அவிழ்த்து கொடுத்து விட்டான். இன்னொருத்தர் வந்தார், கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு குதிரையை கேட்டார். இன்னும் கொஞ்சம் தூரத்துல 3வது குதிரையும் தானம் செய்து விட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொருத்தர் வந்து 4வது குதிரையை எனக்கு தானமா கொடுன்னு கேட்டார். அவன் மறுக்கவில்லை. சரி, நான் என்னமோ நடந்து போய் கொள்ளுகிறேன், இந்தாரும் குதிரையை வைத்துக் கொள்ளும்னு தானம் பண்ணிட்டார். ஆனா பண்ணி முடிச்ச உடனே, ஐயோ, இப்ப நமக்கு போவதற்கு வழி இல்லையே, இந்த தானம் கொடுத்ததால நாம கஷ்டப்படுகிறோமேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சுட்டாராம். அப்ப கொடுக்காமல் இருந்திருந்தா, ஒரு குதிரையாவது இருந்திருந்தா நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்குமேன்னு வருத்தப்பட்டானோ இல்லையோ. அப்ப நீ பண்ணதும் தானத்தினுடைய பெருமை குறைந்து விட்டது. நீயும் சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து விடுவாய், அங்கு நீண்ட காலம் இருக்க முடியாது என்று 2வது சொன்னார். அப்புறம் 3வது தம்பி வந்தான். அவனிடத்துல வசுமனாகான்னு பெயர். அவனிடத்துல சொல்றார், எப்பா, நான் போன தடவை சந்திக்கிறச்சே நீ எனக்கு ஏதோ ஒண்ணு தானம் கொடுக்கறேன்னு சொன்ன, இன்னி வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன், இன்னும் கொடுத்த பாடாவே இல்ல. கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருந்தாலும் பெரிய பாபம். அதனால நீயும் சொர்க்கத்திலிருந்து இறங்கி விடுவாய். சிபி சக்கரவர்த்தி மட்டும்தான் தன்னலமற்று தான் கொடுத்த தானத்தை புகழ்ந்து கொள்ளாமல், தான் கொடுத்த தானத்துக்கு வருந்தாமல், கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்காமலும் இல்லாமல் தானம் செய்தார். அப்ப அவர்தான் நீண்ட காலம் ஸ்வர்க்கத்திலே இருப்பார் என்று நாரதர் கூறுகிறார். அப்ப நமக்கு வேண்டியது 3வது தம்பிக்கு சொன்னது, கொடுத்து விட்டு
அதை கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காம இருப்பது என்பது ஒரு பெரிய பாபம். அந்த பாபம் என்னை வந்து அடையட்டும் என்று தெரிவித்தார். அதற்கடுத்தது குரு பத்னியும் ராஜபத்னியும் ஏது கச்சந்தி மோகிதாக மித்ரபாரியாம் யோகச்சேது காமபான வசானுகா. அதாவது தன்னுடைய நண்பனுடைய மனைவி, தன்னுடைய ஆச்சாரியனுடைய மனைவி, தன்னுடைய ராஜாவினுடைய மனைவி, இதை போல தனக்கு யார் உதவி செய்திருந்தாலும், நண்பன்னு சொன்னா தனக்கு சொந்த சகோதரனை போல பார்க்க வேண்டும். ஆச்சாரியனும் தந்தை ஸ்தானம், ராஜாவும் தந்தை ஸ்தானம். அப்ப அவர்கள் மனைவிகளை தாயாராக பார்க்கணுமே தவிர அவர்களிடத்துல ஆசைப்படக்கூடாது. அப்படி ஒருவேளை ஆசை வைத்தால் என்ன பாபம் வருமோ அது என்னை வந்து அடையட்டும் என்று தெரிவித்தார். அதுக்கப்புறம் யோவை தாரத்வயம் கிருத்வா ஏகஸ்யாம் பிரீத்திமான் பவேது. எவனொருவன் ஒண்ணுக்கு மேற்பட்ட மனைவிகளை கல்யாணம் செய்து கொண்டு அதில் ஒருவரிடத்தில் மட்டும் அதிகமான அன்பை காட்டுகிறானோ அவனுக்கு ஏற்படும் பாபம் என்னை வந்து தீண்டட்டும் என்று அடுத்து பெரிய பாபமாக சொல்லுகிறார். அப்போ கல்யாணங்கள் பல இப்ப தசரதன் பண்ணி கொண்டிருந்தார், எத்தனையோ பண்ணார். அவருக்கு கௌசல்யை சுமித்ரை விட கைகேயின் இடத்துல ஆசை அதிகமா இருந்தது. அதனால்தான் அவர் சொல்லும் போது எதிர்த்து பேச முடியவில்லை. தாராளமா தசரதன் சொல்லி இருக்கலாம், உனக்கு நான் வரம் கொடுக்கிறேன்னு சொன்னது உண்மைதான், ஆனா உலகத்திற்கே நான் பறை சாற்றி விட்டேன், ராமனுக்குத்தான் ராஜ்யம் என்று. அதை மாற்றி, அதுவும் சத்திய வாக்கியம் தானே, கைகேயிக்கு சொன்ன வாக்கியத்தை உண்மையாக்கணும்னால் அப்போ ராமனுக்கு பட்டம்னு சொன்ன வாக்கியமும் தசரதன் சொன்னது தானே, அதை உண்மையாக்க வேண்டும். அது மேலும் உலகத்துக்காக சொன்னது. இவன் தன்னுடைய 2 சத்திய வாக்கியம் இருக்கு. கைகேயிக்கு சொன்ன வாக்கியத்தை மீறினான் என்றால் தசரதனுக்கு நரகம் வரும்னு வச்சுக்கோ. ஊர் மக்களுக்கு சொன்ன வாக்கியத்தை மீறினான் என்றால் மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம். ராஜாவினுடைய பொறுப்பு தன்னுடைய இன்ப துன்பத்தை பார்க்கறது கிடையாது. மக்களுக்கு ராமனை விட்டு பிரிந்து ராமன் காட்டுக்கு போனா எவ்வளவு துன்பம் வரும்னு தசரதனுக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய ஒரு சின்ன சத்திய வாக்கியத்தை பார்த்து கைகேயி சொன்னதை ஒப்புக்கொண்டான். அவரிடத்தில் இருந்த அதிகமான பாசத்தின் காரணமாக. அதனால எவ்வளவு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டது. அப்ப அப்படி செய்யக்கூடாது. அப்ப தசரதனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பிரசித்தமான உதாரணம் சந்திரன். சந்திரன் தக்ஷனுடைய 27 கன்னிகைகள், 27 நட்சத்திரங்களின் வடிவத்தில் இருக்கும் 27 கன்னிகைகளையும் மணந்து கொண்டார். ஆனா ரோஹிணியின் இடத்துல மட்டும் அவருக்கு அதிகமான ஆசை உண்டு. அதனால மற்றவர்கள் எல்லாம் போய் புகார் செய்து விட்டார்கள். எங்க எல்லாரையும் தகப்பன தக்ஷனிடத்திலே போய் எங்க எல்லாரையும் தான் கல்யாணம் பண்ணிட்டார், ஆனா ஒரு பெண்ணிடத்துல மட்டும்தான் ஆசையோடு இருக்கார், எங்களிடத்தில் அவருக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்ன உடனே தக்ஷன் சாபம் கொடுக்கிறார். உன்னுடைய உடலே இல்லாமல் நீ போய்விடுவாய், உன்னுடைய சக்தி எல்லாம் தேய்ந்து போகும்னு சாபம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு சரி போனா போறது, ஒரு 15 நாளைக்கு குறையும், அப்புறம் ஒரு 15 நாளைக்கு வளரும் என்று மாற்றி அமைக்கப்பட்டது. திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதன் இருக்காரு, அந்த இடத்துல போய் தான் பகவானை தரிசித்து அங்க புஷ்கரணியிலே நீராடி இந்த சாபத்திலிருந்து விடுபட்டார் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. அங்க இப்போ சந்திர சாப விமோசன வல்லின்னு தாயாருக்கு திருநாமம். அப்ப சந்திரனுக்கும் இந்த சாபம் ஏற்பட்டது, பெரிய பாபம் பீடித்து கொண்டது. அப்ப இந்த தவறை செய்தவனுக்கு என்ன பாபமோ அது ஏற்படட்டும். 2 மனைவிகளை கல்யாணம் என்றது நம்ம ஆச்சாரியர்களையும் ஒரு கதை உண்டு. நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியனுக்கு 2 மனைவிமார்கள் உண்டு. ஆனா அவர் பாசத்தால வேறுபாடு பார்க்கல, அங்கேயும் ஒரு வேறுபாடை பார்த்திருக்கார். ஆனா அது சரியானதுன்னு தெரிவிக்கிறார்கள். 2 மனைவிமார்கள், அதுல மூத்த மனைவி பண்ணி போட்டது நம்பிள்ளை உணவு உட்கொள்வாராம், 2வது மனைவி பண்ணி போட்ட உணவு உட்கொள்ள மாட்டார் என்று குரு பரம்பரையில சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னால் மூத்த மனைவிக்குத்தான் பகவானிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் ஈடுபாடு உண்டு. அந்த தூய்மை மனசுல இருந்தால் தான் அவள் பண்ணி போட்டதை சாப்பிடலாம். அந்த தூய்மை இல்லாதவள் மனைவியாகவே இருந்தாலும் சாப்பிட முடியாதுன்னு தடுத்து வைத்திருந்தார் நம்பிள்ளை. அப்ப பாசத்தால் அந்த இடத்துல பண்ணல, தன்னுடைய ஆச்சாரம் தனக்கு இருந்த நிஷ்டையாலே செய்தார். அது யுக்தம். பாசத்தால ஒரு மனைவியின் இடத்துல ஆசை வைத்து மற்றவளை வஞ்சித்தால் அது தவறுன்னு தெரிவித்தார். அனன்ய சரணாம் பாரியாம் யௌவனே பரித்யஜேத். வேறு கதி இல்லாமல் கணவனையே நம்பியிருக்கும் ஒரு மனைவியை எவன் ஒருவன் சிறு வயதிலேயே கைவிட்டு விடுகிறானோ அவனுக்கும் எந்த பாபம் ஏற்படுமோ அது என்னை வந்து தீண்டட்டும் என்று அடுத்தது தெரிவிக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நாம யோசிக்கணும். அப்ப என்ன சுவாமி, சந்நியாசம்னு ஏற்றுக்கொள்ளுகிறார்களே அது எப்படி பொருந்தும்? ஒரு மனைவி அவ சின்ன வயசுல கூட ஒரு ஆண் சந்நியாசம் எடுத்துக்கலாம், 60 வயசுக்கும் எடுத்துக்கலாம். அப்ப சின்ன வயசுல, இப்ப எம்பார் ரொம்ப சின்ன பருவத்திலேயே சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு இல்லற வாழ்க்கையில் ஆசையே இருக்கவில்லை. ராமானுஜரே ஆணையிட்டார், கல்யாணம் பண்ணிட்டா மனைவியோடு கூடி இருக்கத்தான் வேண்டும், நான் ஆணையிடுகிறேன், இன்று இரவு மனைவியோட கூடியிரும்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். அடுத்த நாள் கார்த்தால எம்பார் வந்தார். கூடி இருந்தீரான்னு கேட்டால் இல்லை என்னால முடியவில்லைன்னு தெரிவித்தார். என்ன கட்டம்னால், கூடி இருக்கணும்னா 2 தேவைகள் இருக்கு, தனிமை வேண்டும், இருட்டு வேண்டும். எனக்கு 2மே கிடைக்கல, அதனால கூடி இருக்கவில்லைன்னு தெரிவித்தாராம்.
ஏன் ராத்திரியில இருட்டுக்கு என்ன குறைச்சல், தனிமைக்கு என்ன குறைச்சல்னா, இல்ல உள்ளுக்குள்ள பிரகாசமா பகவான் ஒளி விட்டுட்டே இருக்கார். நான் தனியா இருக்கிறதாவும் நான் உணரல, ஒளி இல்லாமல் இருட்டில் இருக்கிறதாவும் உணரல. அப்புறம் எப்படி மனைவியோடு சேருவதுன்னு கேட்டாராம். அப்புறம் ராமானுஜர் புரிஞ்சுட்டார், இவர் ஒரு நாள் இல்லற வாழ்க்கை ஈடுபடுவது போது கிடையாது. சரி, உமக்கு சந்நியாசம் கொடுக்கிறோம்னு எம்பார்னு சன்னியாசியாக பிறகு ஆனார். அப்ப அந்த மனைவிக்கு என்ன ஆகும்? இது இங்க சொன்னதுல வராதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரமே சந்நியாசம் என்று ஒரு ஆசிரமத்தையும் சொல்லி இருக்கிறது. அது எந்த வயசிலும் ஒருவனுக்கு வைராக்கியம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா மனைவியை சிறு வயதிலே கைவிட்டவனுக்கு பெரிய பாபம் வரும்னு சொல்லியிருக்கு. அப்ப இது ரெண்டையுமே ஒரே சமுதாயத்துல நாம வச்சுக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் கணவன் வேறு ஒரு பெண்ணிடம் ஆசையாலோ வேறு காரணத்தாலோ மனைவியை விட்டால் அது தவறானது. வைராக்கியம் ஏற்பட்டு விட்டது, இல்லற வாழ்க்கையில் இன்பம் இல்லை, இனிமே ஆன்மீகத்தை நோக்கி போகணும்னு ஆசை இருந்தால் எத்தனை ரிஷிகள் போனது கிடையாது. யாக்ஞவல்யர்னு பெரிய ரிஷி, பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுகிறது. அவருக்கு இல்லற வாழ்க்கையில 2 மனைவிமார்கள், மைத்ரேயி காத்யாயினின்னு 2 மனைவிமார்கள் யாக்ஞவல்யருக்கு. மைத்ரேயி பிராமணம்னு ஒரு பகுதி வருது. அவர் முடிவு பண்ணிட்டார், இனிமே நான் கிரகஸ்தனாக இருக்க போவதில்லை, காட்டுக்கு போய் சன்னியாசியாக வானப்பிரஸ்தனாக தனிமையில் வாழப்போகிறேன், பிரம்மத்தை தேடுவதில் தான் ஆசைன்னு முடிவு பண்ணிட்டார். உடனே 2 மனைவிமார்களையும் அழைச்சார். என்கிட்ட இருக்க என்ன சொத்து இருக்கோ உங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துறேன், நீங்க சௌக்கியமாக இருக்க வேண்டும், நான் இந்த ஆசிரமத்திலிருந்து புறப்படுகிறேன்னு சொன்னார். காத்யாயினி சரி பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டா. மைத்ரேயி மெதுவா கேள்வி கேட்டா, எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த பணத்தால நன்மை அடைய முடியும்னா நீர் இதை விட மாட்டீரே, பணத்தை விட்டு விட்டு வேற எதையோ தேடி போறீர்னால் பணம் கொடுக்கும் இன்பத்தை விட வேறு ஏதோ ஒரு மார்க்கம் அதிகமா இன்பத்தை கொடுக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை எனக்கு சொல்லாம பணத்தை கொடுத்துட்டு போறீர், பணத்தை வைத்துக் கொண்டு அமிர்தா நான் மரணம் இல்லாதவளாக உயர்ந்த இன்பமுடையவளாக வாழ முடியுமான்னு கேட்கிறார். அப்ப மைத்ரேயிக்கு யாக்ஞவல்யர் சொல்றார், அமிர்தஸ்து ஆசாஸ்தி வித்தேன, செல்வத்தை கொண்டு அமிர்தத்துவம் மரணம் இல்லா நிலையை ஒரு நாளும் அடைய முடியாது, அதுக்கு பிரம்ம ஜானம் தான் வேணும், அதைத்தான் தேடி நான் போறேன், செல்வத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன்னார். எனக்கு அந்த செல்வம் வேண்டாம், உங்க உபதேசத்தை கொடும், நானும் சேர்த்து வரேன் பிரம்ம தியானத்துக்குன்னு தெரிவித்தார். அப்போ பெரியவர்கள் வழக்கம் எப்படின்னால், இருக்கும் செல்வத்தை பிரித்து கொண்டு வைராக்கியத்தால சந்நியாசம் ஏற்றுக்கொண்டால் அப்ப அந்த சமுதாயமும் அந்த பெண்களை ரட்சித்திருக்க வேண்டும். அந்த காலத்துல கண்டிப்பா சன்னியாசிகள் அதிகமா இருந்திருக்கணும். இப்ப சந்நியாசம் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் குறைந்து விட்டது. அப்ப அத்தனை பெண்கள் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவர்களால் கைவிட்ட போதும் சமுதாயம் அவர்களை ஏதோ விதத்துல ரட்சித்திருக்கணும். இல்ல சுவாமி, இன்னைக்கே கணவன் மனைவிக்கு விவாகரத்தை எடுத்துனா மனைவியை பாத்துக்கிறதுக்கே ஆள் கிடையாதுன்னால் அது இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற நிலை. அன்றைக்கு சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவருடைய மனைவி என்றால் அவரும் ஏதோ செல்வம், சுவாமி செல்வமே இல்லை, தரித்திரனா இருந்தவர் சந்நியாசம் ஏற்றுண்டார்னால் அப்ப சமுதாயம் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை பாதுகாத்திருக்க வேண்டும். அப்படிதான் இதைத்தான் சாஸ்திரம் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒண்ணு ஒரு நாளும் சொல்லி இருக்காது. அப்ப அன்னைக்கு சமுதாயம் அவ்வளவு பண்பட்டு இருந்தது. ஒரு பெண் தனிமையில் இருந்தால் அவளுக்கு கட்டமா இருக்கும், நாம பாத்துக்கணும். அதுக்கு என்ன அண்ணன் இருப்பாரா, தாய் தந்தையர் இருப்பார்களா, சொல்ல முடியாது. சமுதாயம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்ப வைராக்கியத்தால் இல்லாமல் ஆசையாலே காமத்தாலே ஒருவன் விட்டு விட்டு போனால் அது பெரிய குற்றம். அஜாமிளனுடைய கதையில பார்க்கிறோமோ இல்லையோ, அஜாமிளனுக்கு மனைவி இருந்தாள், ஆனா எங்கேயோ நதிக்கு போய் வரும் வழியில ஒரு தாசியை பார்த்து அவரிடத்திலே ஆட்பட்டு மனைவியையே விட்டு விட்டான். பெரிய பாபம். கடைசியில நாராயண நாமத்தை சொன்னபடியாலே பாபம் நீங்கியது என்று பாகவதம் கூறுகிறது. அப்ப அந்த பாபம் என்னை அடையட்டும். கோகுலஸ்ய திருஷார்த்தஸ்ய ஜலார்த்தம் அபிதாவதா விக்னம் ஆச்சரதே யஸ்து. ஒரு பசுமாடு தண்ணீர் வேண்டும் என்கிற தாகத்தோடு வேகமா ஓடுகிறது. ஏதோ ஒரு நீர்நிலையை பார்த்து ஓடுகிறதுன்னு வச்சுக்கோம். திருஷார்த்தா, திருஷானா தாகம்னு அர்த்தம். தாகத்தாலே பீடிக்கப்பட்ட ஒரு கோகுலம், ஒரு மாடானது அந்த தண்ணீரை நோக்கி ஓடும் போது விக்னம் ஆச்சரத்தே, எவன் ஒருவன் ஏதோ விளையாட்டுக்காக ஒரு கிரூரமான எண்ணத்தால அதை தடுத்து போக விடாமல் ஏதோ ஒரு தடையை ஏற்படுத்தினான் என்றால் அவனுக்கு பெரிய பாபம் ஏற்படும். அந்த பாபம் என்னை அடையட்டும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப பசு நிறைக்கு கண்ணன் இட்டமான பொருட்களை இனிதி மறுத்து நீரூட்டின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். தீர்த்த தானம், மாடுகளுக்கு எப்படி நதியிலிருந்து தீர்த்த சாப்பிடணும்னு கண்ணன் சொல்லி கொடுப்பாரா, அது இடையர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு. மாட்டுக்கு தீவனம் போட்டு புல்ல கொடுத்து தண்ணீரை கொடுத்து மாடு திருப்தி அடைந்ததான்னு பார்த்து விட்டுத்தான் இடையர்கள் உணவு உண்ணுவார்களாம். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்று ஆண்டாருடைய பாசுரம். எப்ப மாட்டினுடைய ஆனந்தத்தை பார்த்து விட்டு உண்ண வேண்டிய குலத்துல நீ பிறந்திருக்கிறாயோ, மாடை போலதானே நானும். அப்ப எனக்கு கைங்கரியம் கிடைக்காமல் நான் தாகத்தில் இருக்கிறேன், எனக்கு கைங்கரியத்தை கொடுத்துட்டு தானே நீ ஆனந்தப்பட வேண்டும், ஏன் என்னை வஞ்சிக்கிறாய் என்று ஆண்டாள் கேட்கிறாள். அப்ப அந்த பாபம்
நாட்டுக்கு பசி ஆறுவதற்கு தாகமாறுவதற்கான தண்ணீரை கொடுக்காமல் தடுத்தவனுடைய பாபம் எனக்கு ஏற்படட்டும் என்று தெரிவித்தார். பிரம்மக்னேச்ச சுராபேச்ச சோரே பக்ன விரதே ததா பிரம்மக்னஹா, எவன் ஒரு பிராமணனை கொல்லுகிறானோ, சுராபே எவன் கள்ளு குடிக்கிறானோ, சோரே எவன் திருடுகிறானோ, திருட்டுன்னு சொன்னா இந்த இடத்துல விசேஷமா பட்டர் வியாக்கியானத்துல சொல்றார், சுவர்ணத்தை திருடக்கூடியவன். உயர்ந்த பொருளா இருக்கணும். இவன் ஒரு வெக்கல் போற திருடிட்டு போனதுக்காக பெரிய பாபம் வரும்னு சொல்ல முடியுமா? எப்பவுமே திருட்டுக்கான தண்டனை 2 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. ஒண்ணு, எந்த பொருளை திருடினோமோ அதற்கு தகுந்த தண்டனை. 2வது, யாரிடத்துல கை வச்சோமோ அதற்கு தகுந்த தண்டனை. நம்ம ஊர்ல யாரோ பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், அவர் வீட்டுக்கு போய் நான் ஒரு ரத்தனத்தையே திருடின்னு வந்துட்டேன்னு வச்சுங்க, என்ன காவல் நிலையத்துல புகார் கொடுப்பார், எனக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பா. அதுவே சிவரேறி குதிச்சு ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ள போய் அதே போல மதிப்பு ஒண்ணுதான். பக்கத்து வீட்டுக்காரர் ரத்தனத்தை திருடினா தண்டனை குறைச்சல், ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள போய் திருடின்னு வந்தேன்னா அதிகமான தண்டனை. அது என்னமா ராஜா வீட்டுக்குள்ள வருவேன்னு அதிக தண்டனை கொடுப்பாரோ இல்லையோ. அப்ப உயர்ந்தவர்களிடத்துல திருடினால் அதிக தண்டனை, உயர்ந்த பொருளை திருடினால் அதிக தண்டனை. அதனால இந்த இடத்துல சுவர்ண சோரம்னு வச்சுக்கணுமா. கிம் தேன நகிருத்தம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினான்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. எவன் ஒருவன் ஆத்மாவை தன்னுடையது என்று நினைக்கிறானோ அவனை போல ஒரு திருடனே கிடையாது. ஏன்னா திருடினது ஆத்மா என்கிற உயர்ந்த பொருளை. பிறர் நன்பொருள்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குருகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதிர்த்தேன் நின்னே. பிறர் நன்பொருள் என்று இந்த ஜீவாத்மாவை பத்தி சொல்றார். நல்ல பொருள் என்ன? ஜீவாத்மா. அது யாருக்கு சொந்தம்? பகவானுக்கு சொந்தம். பிறர் நன்பொருள். நான் என்ன நினைச்சேன், நான் எனக்கு சொந்தம், நான் சுதந்திரன், என் ஆனந்தத்துக்காக நான் இருந்தா போரும் நினைச்சேன். அப்ப ஆத்மாவை, பகவானுடைய சொத்தான ஆத்மாவை திருடி விட்டேனோ இல்லையோ. அப்ப உயர்ந்தவர், உலகத்திலேயே உயர்ந்தவர் பரமாத்மா. அவருடைய சொத்துக்களிலே மிக உயர்ந்தது சேத்தனான ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவையே இத்தனை நாள் நான் திருடி வச்சிருந்தேன். என்னால் நாம் பண்ணாத களவே கிடையாது. கள்வனே நானேன் கடிது செய்திருப்பேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப திருட்டுன்னா அதெல்லாம் நாம பண்றது இல்லை. நாம கள்ளு குடிக்கிறது கிடையாது, நாம யாரையும் கொல்றது கிடையாது, நாம திருடுவது கிடையாதுன்னு சட்டுன்னு நினைச்சிருவோம். இதை நாம பண்ற திருட்டோட பொருத்தி பார்க்கணும். தங்கத்தை திருடாம இருக்கலாம், வைரத்தை திருடாம இருக்கலாம், ஆத்மாவை பகவானிடத்திலிருந்து திருடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு ஒரு பெரிய பாபம் உண்டு. அதுக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்ணலாம்னால், ஆத்மாவை திரும்ப பகவானிடத்துல சமர்ப்பிக்கணும். அதுவும் முடியாது. ஆத்மா என்னுடையதே இல்லையே, என்னுடைய பொருளா இருந்தா அவரிடத்துல சமர்ப்பிக்கலாம். அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடையதே இல்லை, இது பகவானுடைய சொத்துன்னு புரிந்து கொண்டு இதை ரட்சிக்கும் பொறுப்பு உன்னுடையதுன்னு விட வேண்டும், சரணாகதியை செய்ய வேண்டும். அதுதான் பிராயச்சித்தம். அந்த பாபம் வரட்டும்னு சொன்னார். கடைசி 2, வாசுதேவம் பரித்யஜ்ய ஏ அந்யம் தேவம் உபாசதே. வாசுதேவனான பகவான் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உரைபவர். வசதி சர்வத்திர வசதி இது வாசுதேவகான்னு தெரிவிப்பார்கள். வாசுன்னு சொன்னா எல்லா இடத்திலும் எல்லா பொருள்களுக்குள்ளும் அந்தரியாமியாக வாழக்கூடியவர் பகவான். அவர்தான் தெய்வம். அவரை விட்டு விட்டு அந்யம் தேவம் உபாசத்தே, வேறு யாரோ ஒருவரை இவர் தெய்வம் தெய்வம் என்று கருதி ஒருவன் தொழுதான் என்றால் அது இதுவரை சொன்ன பாபங்களை விட மிகப்பெரிய பாபம்னு தெரிவிக்கிறார். கல்லாதவர் இலங்கை கட்டடித்த காகுத்த நல்லால் மற்ற யான்கிலேன் பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு என்று ஆழ்வாருடைய பாசுரம். பொல்லாத தேவர், மற்ற தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு சக்தி இருக்குன்னு பொய் சொல்லுவா. பெரிய சக்தி எல்லாம் கிடையாது. மோட்சம் வேணும்னு கேட்டால் எந்த தேவதையால மோட்சம் கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு ஆரோக்கியம் வேண்டும், செல்வம் வேண்டும், மனைவி மக்கள் வேண்டும்னா கொடுக்க தெரியுமே தவிர உயர்ந்த இன்பத்தை கொடுக்கணும்னால் அவர்களும் கைகூப்பி விடுவார்கள். எங்களால முடியாது, நாராயண இடத்துல போகணுதான் சொல்லி ஆகணும். இப்ப பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை, இவர்கள் எல்லாம் உண்மையில் தேவர்களே கிடையாது. திரு இல்லா தேவரை எப்படி சுவாமி அடையாளம் கண்டுபிடிப்பது? இவர் நல்ல தெய்வமா கெட்ட தெய்வமா, இவரை வணங்கலாமா கூடாதான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னால் ரொம்ப குணத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அவருடைய மார்பை பாருங்கோ. மார்பிலே மகாலட்சுமி இருந்தாள் என்றால் காலில் விழுந்துருங்கோ. மார்புல மகாலட்சுமி இல்லையா, அப்ப விலகி வந்துருங்கோன்னு தெரிவிக்கிறார். தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு. அப்ப பகவானை தவிர, திருமாலான நாராயணனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை தொழுதால் அது ஒரு பெரிய பாப்பம். அந்த பாப்பம் என்னை அடையட்டும் என்று தெரிவித்தார். கடைசியா நாராயணம் அதான்யஸ்து தேவை ஸ்துல்யம் கரோதியா தஸ்ய பாபேன லிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹா. பகவான் நாராயணனை மற்ற தெய்வங்களுக்கும் சமம் என்று நினைத்தால் எப்பேற்பட்ட பாபம் வருமோ அந்த பாபம் என்னை அடையட்டும். இதுதான் கடைசி பிரதிஜை. பகவானை தவிர வேறு ஒரு தெய்வத்தை தொழுகிறேன்,
ஆனா புரிதலோடு தொடலாம். அவர் தான் முழுமுதற் கடவுள். ஆனா எனக்கு இந்திரனை பிடிச்சிருக்கு, சந்திரனை பிடிச்சிருக்கு, குபேரனை பிடிச்சிருக்குன்னு அவர்கள் கார்ல விழலாம். அதுல ஒரு பாப்பம் இருக்கு. பகவானை தவிர வேறு ஒரு தெய்வத்தை தொழுவது என்பது ஒரு பாப்பம். ஆழ்வாருடைய பாசுரம் தன்னுடைய பகவானையே மறந்தாலும் பரவாயில்ல, ஆனா வேறு ஒருத்தரை மட்டும் தொழவே கூடாதாம். நம்ம மறந்தும் புறம் தொழா மாந்தர்னு திருமிஷி ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவானிடத்துல பக்தி இருப்பது முக்கியம்தான். போனா போறது பகவானையே மறந்து விட்டாலும் வேறு ஒரு தெய்வத்தை தொடுவது என்பது ஆத்மாவனுடைய உண்மை தன்மைக்கு நேர் முரணானது. நான் ஒருத்தர் நிறுவனத்துல வேலை இதை ரொம்ப லௌகிக்கத்திலேயே புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் நிறுவனத்துல வேலை பார்க்கிறேன், இன்னொரு முதலாளிக்கு வேலை பார்க்கலாமா? அப்ப ஏமாத்துறேன் தானே அர்த்தம். இந்த ஜீவாத்மா ஓம்காரம் என்ன சொல்றது? பரமாத்மாவுக்கு மட்டுமே ஜீவாத்மா அடிமை என்று பிரணவம் சொல்லும் போது நான் இந்திரனுக்கு, சந்திரனுக்கு, குபேரனுக்குன்னு கைங்கரியம் பண்ணேன்னால் அப்போ ஒருத்தரிடத்துல சம்பளத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு வேலை பார்க்கிறேன்னு அர்த்தம். இது ஒரு குற்றம். ரெண்டாவது, அதை விட பெரிய குற்றம் சொல்றார். புரிதலாவது இருக்கணும், பகவான் தான் புருஷோத்தமன் முழுமுதற் கடவுள் என்று. அதுவே இல்லாமல் முதலாம் திருவுருவம் மூன்றென்பர், ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர் என்று ஆழ்வாருடைய பாசுரம். உலகத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சமந்தானே, 3 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே ஆசனத்துல தானே உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லுவாளாம். இல்லையா? இவர்கள் 3 பேரை விட பெரிய தெய்வம் ஒண்ணு உண்டு, அவர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லுவாராம். ஆழ்வார் சொன்னார், அவர்கள்லாம் பார்த்ததே கிடையாது போல் இருக்கு. இப்ப உள்ள இருக்காரு, இங்க பிரதட்சணமா வரச்சே பெருமாள் நாபி கமலத்துல பிரம்மாவோட இருக்காரோ இல்லையோ, நிகரிலகு காருருவா நின் அகத்ததன்றே புகலிறகு தாமரையின் பூ. பகவானை சேவிச்சாலே தெரியலையா யார் பரதேவதை என்று? ஒரு தெய்வம் படுத்துட்டு இருக்கார், நல்ல கிரீட்டத்திலிருந்து கேயூரம் வரைக்கும் ஆபரணங்களை அணிஞ்சிட்டு இருக்கார். அவர் நாபியிலிருந்து ஒருத்தர் பிரம்மா தோன்றி கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த பிரம்மாவிடத்திலிருந்து பிறந்த சிவபெருமான் இந்த திரிவிக்ரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையால தாங்கிட்டு நின்றுட்டு இருக்கார். இந்த படத்தை பார்த்தாலே இது யார் முழுமுதற் கடவுள்னு தெரியலையா? அப்ப எல்லாருக்கும் பதில் சொல்றார். இப்படி எல்லாரும் சமம்னு சொல்லுகிறார்கள், இல்ல இவர்கள் 3 பேரை விட உயர்வு ஒருத்தர் உண்டுன்னு சொல்லுகிறார்கள். ஒண்ணு பார்க்க வேண்டாம், நின் அகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ. உன்னுடைய நாபியில் இருக்கக்கூடிய பத்மத்தை சேவித்தா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க போறது. அப்ப மூவரையும் சமமாக எண்ணக்கூடாது, முதல்ல சமமா எண்ணலாம். எப்பவுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது முன்னமே முடிவெடுத்து விட்டு ஆராய்ச்சியில போகவே கூடாது. அப்ப நமக்கு நேர்மை இல்லைன்னு அர்த்தம். ஆராய்ச்சியை தொடங்கும் போது எல்லா பட்சம் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், சிவனா, பிரம்மாவா, விஷ்ணுவா, மூவரில் யார் முக்கிய கடவுள் என்று வேதத்தை கொண்டு ஆராய போகிறேன்னு முதல்ல சமமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனா ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வரும்போது ஏதோ ஒரு தெய்வம் தான் உயர்ந்ததுன்னு தெரிய போகிறது. அது யாருனால் கண்டிப்பா நாராயணன் தான். மனத்தில் ஒன்ன நும் மனத்து வைத்து உள்ளி நும் இருபசை அறுத்து நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடைய நாளேன்னு ஆழ்வார், நம்மாழ்வாருடைய பாசுரம். ஒன்ற நும் மனத்தை வைத்து, முதல்ல 3 பேரையும் சமமா வைங்கோ. உள்ளி நன்னா யோசிச்சு பாருங்கோ. பிரமாணங்களை கொண்டு இதிகாசம், புராணம், சாஸ்திரம், வேதம் எல்லாத்தையும் வச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்கோ. தானா 2 பேர் இடத்துல உங்களுக்கு பாசம் விட்டு போயிடும். உள்ளி நும் இரு பசை அறுத்து, சிவனிடத்திலும் பிரம்மாவிடத்திலும் தானா பக்தி போய்விட போகிறது. என்னை போல இவர்களும் சம்சாரத்திலே சிக்கி இருப்பவர்கள்னு தெரிஞ்சிடும். அப்ப மிச்சம் இருக்கிறது நாராயணன் தான். அவன் திருவடிகளையே விடாமல் பிடித்து கொள்ளுங்கோள் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இந்த ஒரு பாபம் பகவானுக்கு நிகர்தான் மற்ற தெய்வங்களும் என்று எண்ணினால் எந்த பாபம் வருமோ அது என்னை வந்து சேரட்டும் என்று சொன்னவுடனே பிரம்மராட்சசனுக்கு பயம் ஏற்பட்டது. இப்பேற்பட்ட ஒரு பாபத்தை ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் அப்ப இவர் சொல்லுவதில் ஏதோ உண்மை இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டார். சண்டாள வச்சனம் ஸ்ருத்வா பரிதுஷ்டத்து ராட்சசா உவாச மதுரம் வாக்கியம் கச்ச சீக்கிரம் நமோஸ்துதே. கையெடுத்து வணங்கிட்டார். ஐயோ, இப்பேற்பட்ட பாபத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும் தேவையே கிடையாது, நான் வணங்குகிறேன். கச்ச, நீர் போய் பகவானுக்கு பன்னிசைத்து பாடிவிட்டு வாரும் என்று அனுப்பிவிட்டார். இவர் நேர போனார். ராட்சசேன வினுர்முக்தா சண்டாள கிருத நிச்சய புனர் காயதி மக்கியம் வை மம பக்தியா வியவஸ்திதா அத பிரபாதே விமலே வினிவிருத்தே து ஜாகரே நமோ நாராயணேத்யுக்த்வா ஸ்வபாகா புனராகமது. நேர போனார். திருப்பிள்ளிச்சி இன்னும் கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அடைந்தான். அடையத்துக்கு முன்னாடியே இவர் போய் நிற்க வேண்டிய இடத்துல நின்றுட்டார். நேர திருக்குறுங்குடி நம்பிய தியானித்தார். எங்கனேயோ அன்னமீறுகாள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே. அப்படியே மனசால பகவான் நினைச்சின்றார். பண்ணிசைத்து ஆனந்தமா பாடினார். பாடி முடிச்சுட்டு நமோ நாராயண இத்யுக்த்வா, பகவானுக்கு நமஹா என்று தெரிவித்தார். இந்த நமஹா என்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. இந்த நமஹா என்பதுதான் நம்முடைய அனைத்துமே தெரிவிக்கிறார். நாம் யாருன்னு கேட்டாலே அடியவன் என்றுதானே பதில் சொல்றோம். அதை நமஹான்னு தான் வெளிப்படுத்த வேண்டும்.
தொலைவில்லி மங்கலம் துழுமிவளை முமுட்சுப்படின்னு ஒரு கிரந்தம். அதுல பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார், நீ யாருன்னு கேட்டா நமகான்னு சொல்லணுமா, நீ மோட்சமடையத்துக்கு வழி என்னன்னு கேட்டா நமகான்னு சொல்லணுமா, மோட்சமடைந்து என்ன பண்ண போறன்னு கேட்டா நமகான்னு சொல்லணுமா. 3 இடத்திலும் ஒரே வார்த்தை தான். அப்ப முதல்ல நீ யாருன்னு கேட்டால் நமகா, நான் எனக்கானவன் அல்ல, பரமாத்மாவுக்கு உரியவன், பகவானுக்கு சேஷபூதன் பரதந்திரன் என்கிற அர்த்தத்தை நமகா என்பது காட்டுகிறது. தொலைவில்லி மங்கலம் தொழும் இவளைன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஆழ்வார் யாருன்னு கேட்டால் தொலைவில்லி மங்கலம் தொழுபவள், பகவானை தொழுபவள் என்பதுதான் அவருடைய அடையாளமே, அவருடைய இலக்கணமே அவ்வளவுதான். அப்ப நான் யாருன்னு கேட்டா நமகா, அடியவன்னு சொல்லியாச்சு. சரி சுவாமி, மோட்சம் அடைய வேண்டுமே, என்ன செய்வீர்? வேங்கடத்துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. பகவானிடத்துல நமகான்னு ஒரு முறை சொன்னோம்னால் வேம் கடங்கள் மெய்மேல் வினமுத்தவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். எல்லா பாபங்களையும் போக்கி பகவானே நல்லவற்றை கொடுக்கிறார். அப்ப உபாயம், மோட்சமடைவதற்கான உபாயம் என்னன்னு கேட்டால் எனக்கு நான் உபாயம் கிடையாது, அவர்தான் உபாயம் என்று சொல்லிவிட வேண்டும். அப்ப நமகானு உபாய தசையிலும் சொல்ல வேண்டும். சரி சுவாமி, வைகுந்தத்துக்கு போயாச்சு, நீர் அடியவன்னு அடையாளப்படுத்திட்டோம், அவர் திருவடிகள் தான் சரணம்னு சொல்லிட்டேன். இப்ப வைகுந்தத்துக்கு போயாச்சு, என்ன பண்ண போறீர்னால் அந்தி தொழும் சொல்லு பெத்தேன். அங்க போன பிறகும் மேலை தொண்டு உகழித்து அந்தி தொழும் சொல்லு பெத்தேன். கைங்கரியத்தை பகவான் கொடுத்துட்டார், ஆனந்தமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும் போது பத்தாஞ்சலி புட்டா ஹிருஷ்டாகா நமயித்தேவ வாதினஹா நமஹா நமஹா நித்தியசூரிகளும் சொல்லிட்டு இருப்பாளாம். ஏன் சாமி, அவர்களுக்கு உபாயம் வேண்டுமா? பகவான் இடத்துல சரணாகதி பண்ணுகிறார்களானால் நமஹா என்று சொல்லுவதே ஆனந்தமா இருக்கு. நான் பகவானுக்குரியவன், பகவானுக்குரியவன், கைங்கரியம் அவருக்காக அவருக்காகன்னு சொல்லிக்கொண்டே நித்தியமா ஆனந்தத்துல இருக்கான். அப்ப 3 தசை, நான் யாருன்னு கேட்டாலும் நமஹான்னு சொல்லணும், வழி என்னன்னு கேட்டாலும் நமஹான்னு சொல்லணும், இலக்கு என்னன்னு கேட்டாலும் நமகான்னு சொல்லணும். அப்பேற்பட்ட சொல் நமோ நாராயணேத்யுக்த்வா ஸ்வபாகா புனராகமத்து. திரும்ப நேர பிரம்மராட்சசன் இருக்கிற இடத்துக்கு வந்தார். பெரியவரே, நான் தயார், என் உடலை நீர் எடுத்துக்கொள்ளலாம். கச்சத ஸ்வரிதம் தஸ்ய புருஷ புரதஸ்திதா. இப்பதான் அந்த 3வது கதாபாத்திரம் சொன்னேனே, நம்பி எம்பெருமான் உடனே ஒரு வயோதிகருடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வழியில வந்து தடுத்து நிறுத்தினார். இங்கேயோ வேகமா போறீரே, எங்க போறீர்? துவரிதா, ரொம்ப வேகமா திரும்ப போய் கொண்டிருந்தாராம். யாரான பண்ணுவாளா? போனா மரணம் அடைய போகுதுன்னா எப்படியாவது ஏதான வழி பண்ணி கொஞ்சம் காலம் தாமதித்து விடலாமா, இன்னொரு 2 நாள் இன்னொரு 50 நாள் இருக்கலாமா தானே யோசிப்போம். அதெல்லாம் பண்ணல, என் வேலை முடிந்து விட்டது, மரணம் வருவதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். கிருத்தகிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம்னு தெரிவிப்பார்கள். நமக்கெல்லாம் மரணத்தை பார்த்தா ஏன் பயம் வருது? சாஸ்திரம் சொல்லுகிறது, வாழ்க்கை முழுக்க தப்பையே பண்ணி வாழ்ந்தால் கண்டிப்பா பயம்தான் வரும். நமக்கு இப்ப மரணம் அடைந்தால் அடுத்த பிறகு உயர்ந்த பிறவி கிடைக்க போறதுன்னு வச்சுப்போம். அப்ப யாருமே பயப்படவே போறது கிடையாது. ஏன் பயம் வருது? அடுத்த பிறவி கண்டிப்பா இதை விட மோசமா இருக்கும் நமக்கு தெரியும். நாம் பண்ண பாப்பத்துக்கு தாழ்ந்த பிறவிதான் கிடைக்க போறது, அதனால பயம். இப்ப நம்பாடுவானுக்கு பயமே கிடையாது. இங்க கைங்கரியத்தை முடிச்சாச்சு, பிரம்மராட்சசன் சாப்பிட்டா மரணத்தை ஏற்றுக்கொண்டு நேர வைகுந்தத்துக்கு போய் கைங்கரியம் செய்ய வேண்டும். அதனால வேகமாக போனார். நடுவுல திருக்குறுங்குடி நம்பி வந்து தடுத்தார். இப்படி பண்ணாத, இந்த வழியாக போக வேண்டாம், நீ உன்னை காப்பாற்றி கொண்டு ஓடிவிடுன்னு தெரிவித்தார். தஸ்யதத் குதோ கச்சசி சண்டால துருதம் கமன நிஷ்டிதம் ஏததாச்சக்ஷ்வ தத்வேன எத்ரதே வர்த்ததே மனஹா. எதுக்கு வேகமா போறீர்? உங்க மனசுல எண்ணம் என்னன்னு கேட்டார். இல்ல, அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், திரும்ப போய் என் உயிரை அவரிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும், அதுக்காக வேகமா போறேன்னு சொன்னார். அப்ப பகவான் சொன்னார், இல்ல அப்படி பண்ண வேண்டாம். ந தத்திர கச்ச சண்டாள மார்கேனானேன சுப்ரத தத்ராசோ ராட்சச பாபஹா பிசிதாசி துராசதா. ஐயோ, அந்த இடத்துக்கு போக வேண்டாம், அங்க ராட்சசன் இருக்கார். ராட்சசன்னு சொன்னா நல்ல ராட்சசன் கிடையாது, பாபிஷ்டா, பாபம் செய்யக்கூடிய பொல்லா அரக்கனாக இருக்கிறார். பொல்லா அரக்கனா ஏதான கஷ்டம் கொடுப்பாரோ நாள். பிசிதாசி, மாம்சத்தை உண்ணக்கூடியவன், உம்மை கண்டிப்பா கொன்னுடுவார். இல்ல நான் ஜெயிச்சுடுவேன், சண்டை போட்டு ஜெயிப்பேன்னால் துராசதா, உம்மால ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த ராட்சசனிடத்திலே நீர் போக வேண்டாம்னு பகவான் சொல்ல, இல்ல அவர் அதெல்லாம் கேட்கல. கொடுத்த வாக்க ஒரு நாளும் மீற முடியாது, சத்தியத்தின் வழிதான் நிற்க வேண்டும். நாகமேவம் கரிஷ்யாமி என்மாம் துவம் பரிபிருச்சசி அகம் சத்தியே அப்பிரவிருத்தோவை சீலம் சர்த்தே பிரதிஷ்டிதம். அவர் பதில் சொன்னார், இல்ல பகவான தெரியாது, பெரியவரே அப்படி எல்லாம் பண்ண முடியாது. நான் சத்தியத்தில் நிலை நிற்காவிட்டாலும் என் இயல்பு சத்தியத்திலிருந்து மாறாதுன்னு தெரிவிக்கிறார். ஏதோ 2 இருக்கு போல் இருக்கு. என் இயல்பு என்று ஒன்று, நான் என்று ஒன்று. இந்த நான்னா யாருன்னால் அப்பப்ப யோசிக்கிறோம் பாருங்க, அந்த யோசனை தான் நமக்கு பெரிய விரோதி. மனசு பண்பட்டு விட்டதென்றால் தானா நல்ல விஷயம் அந்த மனசுக்கே தோன்றிவிடும். ஸ்வபாவகா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அவரவருக்கு ஒரு இயற்கை பண்பாடு இருக்க போறது. அந்த பண்பு என்பது தானா வெளியில வரும்.
நாம தான் அதை தடுத்து, இல்லை இப்படி வேண்டாம், என்ன நல்லவனா இருந்து வியாபாரத்துல எப்படி முன்னேற முடியும், நான் பொய் சொல்லித்தான் முன்னேறணும்னு யோசிக்கிறதா நம்மளுடைய குரல். அந்த குரலை கேட்காம சுபாவத்தின்படி விட்டாலே நல்லவர்களுக்கு நல்ல வழியில தான் சுபாவம் இழுத்து செல்ல போகிறது. அதைத்தான் ஷீலம்னு தெரிவிப்பார்கள். நான் சத்தியத்திலிருந்து பிறண்டாலும் என்னுடைய ஷீலம் சத்தியத்திலிருந்து பெறலாது என்று நம்பாடுவான் தெரிவிக்கிறார். இதுக்கு நேர் எதிர்தான் ராவணன். ராவணனிடத்துல மால்யவான் ஒரு கேள்வி கேட்டார். ராவணா, ராமன் பெரிய அவதார புருஷன்னு கேள்விப்படுறேன், அதனால அவரிடத்துல பகைமை வேண்டாம், சீதையை சமர்ப்பித்து விட்டு அவனிடத்துல நீயும் அடிபணிந்து விடு, ராமன் பெரிய வீரன் போல் இருக்குன்னு மால்யவான் சொன்னார். ராவணன் திருப்பி சொன்னான், இவ்வளவுதான் உமக்கு தெரியுமா, நான் சொல்றேன், ராமன் ரொம்ப பெரியவர், சத்தியத்திலிருந்து பெறலாதவர், அவர்தான் ஸ்ரீயப்பதி, அவர்தான் நாராயணன், எல்லா பெருமையும் உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா என் சுபாவம் என்ன தெரியுமா, விதா பஜ்யேயம் அப்பேவம் ந நமேயம் தூ கஸ்யசித் ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்கிரமஹா. மாலிவானே, எனக்கு ஒரு சுபாவம் அடிப்படை பண்புன்னு இருக்கோ இல்லையோ, என் உடம்ப ரெண்டா இப்படி கூறு போட்டு வெட்டினாலும், பொதுவா இப்படி பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி பாதியா வெட்டினோம்னா ஒரு பாதி இந்த பக்கம் விழும், ஒரு பாதி முன்னாடி விழுமோ இல்லையோ. ராவணன் சொல்றான், என் உடம்ப ரெண்டா வெட்டினாலும் ரெண்டு பகுதியும் இப்படி அண்ணாந்து பின்னாடிதான் விழுமே தவிர ராமன் திருவடியில ஒரு நாள் விழமாட்டேன், அது என் சுபாவம், சுபாவத்தை என்னால மீற முடியாதுன்னு ராவணன் வாக்கியம். அப்ப எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனை பணிய மாட்டேன் என்பது ராவணனுடைய சுபாவம். என்ன தோஷம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் சத்தியத்திலிருந்து நான் பிறள மாட்டேன் என்பது நம்பாடுவானுடைய சரித்திரம். சரின்னு சொல்லி பகவான் அனுகிரகித்து அனுப்புகிறார். எத்யேவம் நிச்சயஸ்தாத ஸ்வஸ்தி தேஸ்து கமிஷ்யதா, உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், நீ பெரிய கீர்த்தியை அடைவாய், போய் வா என்று சொல்லி பகவான் அனுப்பி விடுகிறார். இவர் நேர நின்னா அந்த பிரம்ம ராட்சசனுக்கே ஆச்சரியம். சரி, சபதம் எல்லாம் பண்ணார், போனவர் வரமாட்டோன்னு நினைச்சோம், இவர் என்ன வேற நிற்கிறாரேன்னு அவன் பயந்து போய்விட்டான். பவதா மம சமனுஜாதா கானம் கிருத்வா யதேப்சயா விஷ்ணவே லோகநாதாய மம பூர்ணோ மனோரதா. பெரியவரே, என்னுடைய ஆசை நிறைவேறி விட்டது, நான் பகவானை பாடிவிட்டு வந்து விட்டேன், இப்போ உம் ஆசை நிறைவேறாம இருக்கு இல்லையா, என்னை சாப்பிட்டு உம்முடைய ஆசையை தீர்த்து கொள்ளும் என்று இவர் சொன்ன உடனே ஸ்வபாக வச்சனம் ஸ்ருத்வா பிரம்மரக்ஷா பயானகம்னு தெரிவிக்கிறார். பயானகம்ங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல எங்க வேணாலும் சேரலாம். பயப்படுத்தக்கூடிய பிரம்மராட்சசன் நம்பாடுவானுடைய வாக்கியத்தை கேட்டான், இப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆனா உண்மை என்ன, பிரம்மராட்சசன் நம்பாடுவானுடைய பயங்கரமான வாக்கியத்தை கேட்டான்னு பராசர பட்டர் அர்த்தம் பண்றார். இவன் பயானகனா இப்பதான் இல்லை, இவனுக்கு மனசே மாறி போயிடுத்து. இப்பேற்பட்ட செயலை ஒருத்தர் பண்றாருனால் இவரை அடிச்சா நமக்குத்தான் தவறு ஏற்படும்னு புரிஞ்சு போச்சு. ஜடபரதர்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவரை யாரோ ஒரு திருடன் பலி கொடுக்கணும்னு அவனுக்கு எண்ணம். அவனுக்கு பிள்ளை வரம் வேண்டும், காளியின் இடத்துல பலி கொடுத்தா பிள்ளை கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டான். நேர ஜடபரதர் வாட்ட சாட்டமா பெரிய உடம்போட வளர்ந்து இருந்தார். நேர இவரை பிடிச்சுன்னு போய் குளிப்பாட்டி இவர் தலையை வெட்டுறதுக்கு கத்திய நீட்டினான். காளிக்கு பயம் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்டது. பகவானுடைய பக்தனை கொல்லவரானு நேர வந்தாள், தாண்டவம் ஆடினாள். அந்த திருடர்கள் எல்லாரையும் கொன்னுட்டான், ஜடபரதரை தப்பிக்க விட்டுட்டா. அதை போல இவனுக்கு தேவை வேணுமோ இல்லையோ, இப்பேற்பட்டவர் பகவத் பக்தன் போய்விட்டு திரும்ப வருகிறார் என்றால் இவரிடத்துல அபச்சாரப்பட்டா நமக்குத்தான் துன்பம்னு பயந்து போய் அவரிடத்துல பிரார்த்தித்தான். அவன் கொல்றதா இல்ல, சாப்பிடணும் எண்ணம் கிடையாது, நீர் போய் பாடிவிட்டு வந்தீரே, அந்த பாடியதன் பயன் அனைத்தையும் எனக்கு கொடுத்து விடும் என்று கேட்டார். அதெல்லாம் முடியவே முடியாது. முதல்ல நாம் பாடினதற்கு பயனே கிடையாது. நாயதான ஆசைப்பட்டிருந்தா தானே. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹான்னு கண்ணன் தெரிவிக்கிறார். முதல்ல நான் செய்கிறேன்கிற எண்ணத்தை விட்டுடு. ரெண்டாவது, உலக பயனுக்காக செய்யாதே. மூணாவது, இது நான் நடத்துற செயலே கிடையாது, என் மூலம் பகவான் நடத்தி கொள்ளும் செயல்னு புரிஞ்சுக்கோ. இந்த மூணு கர்த்திருவத்தை விட்டுடணும், பலத்தில் ஆசையை விட வேண்டும், மமத்தை இது என்னுடைய செயல் என்கிற ஒரு எண்ணத்தை விட வேண்டும். நான் இப்படித்தான் பண்றேன், நான் கானம் பண்ணது பகவானுடைய திருப்திக்காக, அதுக்கு மேல எந்த பயனுக்காகவும் நான் செய்யவில்லை, அந்த பயனை கொடுக்க முடியாதுன்னு தெரிவித்தார். சரிப்பா, முழு பயன் வேண்டாம், ஒரு பாதி பயனை கொடுன்னு பிரம்மராட்சசன் கேட்டார். முடியாதுன்னு சொல்லிட்டார். நல்லா பேரம் பேசுவார் போல் இருக்கு. முழு பலனை கேட்டாலும் கொடுக்கல, பாதி பயன்னு கேட்டாலும் கொடுக்கல. அப்புறம் சொன்னா, ஒரு ஜாமத்துக்கு பாடினது, நீ நீண்ட நேரம் பாட்டு பாடியிருப்பியோ இல்லையோ, ஒரு ஜாமத்தில் பாடியதன் பயனையாவது எனக்கு கொடுன்னு கேட்டார். முடியாதுன்னு சொல்லிட்டார். அதவா அர்த்தம் து மேதேகி ஸ்வபாகஸ்ய வசஸ்ருத்வா பிரம்மரக்ஷோ பயானகம் ஸ்ருத்வா ராட்சச வாக்கியானி சண்டாளோ கீதலாலசா உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் கிருத நிச்சயா. இல்ல எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே கடைசியில கேட்டா, ஒரே ஒரு பாட்டினுடைய பலத்தையான கொடு, நான் இந்த பிறவியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும்னு கேட்டார். அவருக்கு கேட்டார், நீ ஏதோ என்ன சாப்பிடணும் தானே சொன்ன, இப்பயே மாற்றி பேசுகிறாய், இந்த பயனை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்னு கேட்ட போதுதான்
தன்னுடைய பழைய கதையெல்லாம் சொல்றார். நான் தான் சோமசர்மான் இருந்தேன், சரக கோத்திரத்திலே பிறந்திருந்தேன், ஒரு யாகத்தை செய்ய காமத்தால யாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். யாகம் செய்யும் போது அதுல பல வழிகள் உண்டு. பலத்தில் ஆசை இல்லாமலும் யாகத்தை பண்ணலாம். கண்ணன் பகவத்கீதையிலே இப்படி பண்ணா இது சாத்விகமான யாகம், இப்படி பண்ணா ராஜசமான யாகம், இப்படி பண்ணா தாமசமான யாகம்னு பிரித்து காட்டுகிறார். அபலாகாங்ஷிபிர் யஜ்ஞா விஷதிருஷ்டோ தான். அப்படி விதி திருஷ்டா, வேதத்தில் சொன்னபடி கட்டளையை பின்தொடர்ந்து பலத்தில் ஆசையில்லாமல் எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது சாத்விகமான யாகம். ஆசையால் உந்தப்பட்டு எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது ராஜசமான யாகம். பரஸ்ய உற்சாதனார்த்தம் எது தத் தாமசம் உதாகிருதம். வேற ஒருத்தரை கெடுக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்ணாலோ ஹோமம் பண்ணாலோ அது தாமசம் என்று தெரிவிக்கிறார். இவன் சொல்றான், நான் ஆசையால ஒரு காரியத்தை பண்ண தொடங்கினேன், அதை என்னால பண்ணி முடிக்க விடவில்லை, பாதியிலே நின்று போய்விட்டது, எனக்கு ஏதோ நோய் வந்தது, அதனால 5 நாட்கள் பண்ண வேண்டிய யாகத்தை என்னால முடிக்க முடியவில்லை, 5வது நாள் யாகம் பூர்த்தி அடையவில்லை என்றவுடனே யமதூதர்கள் வந்து எனக்கு பாபத்தை கொடுத்து விட்டார்கள், அதனால இந்த பிரம்மராட்சசனாக பிறந்திருக்கிறேன். தஸ்ய யஜ்ஞஸ்ய தோஷேன மாதங்கஸ்ருணு என்மம ஜாதோஸ்மி ராட்சசஸ்தத்ர பிராமணோ பிரம்மராட்சசா. இது ஒரு அழகான கருத்து உள்ளே இருக்கிறது. ஒரு செயலை தொடங்குகிறோம், தொடங்கின செயலை முடிக்காமல் விட்டபடியால பாபம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறாரோ இல்லையோ. இதுல ஒரு சின்ன வேறுபாடை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். 2 விதமான கர்மங்கள் உண்டு. நித்திய கர்மா என்று சிலவற்றை சொல்லுகிறோம். கண்டிப்பா பண்ண வேண்டிய கர்மங்கள், உயிரோடு இருந்தாலே சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், ஜோதிஷ்டோமம் பண்ணணும், இதை போல சில விதிகள் இருக்கின்றன. சில கர்மங்கள் காமிய கர்மங்கள். தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார், பிள்ளை வேண்டும் என்கிற ஆசையாலே. புத்திரகாமேஷ்டி யாகத்தை எல்லாரும் வாழ்க்கையில பண்ணி ஆகணும் நிர்பந்தம் எல்லாம் கிடையாது, ஆசை இருப்பவர்கள் செய்யலாம். இப்படி 2 விதமான கர்மம். கண்டிப்பாக செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு, ஆசை இருந்தால் செய்ய வேண்டியது என்று மற்றொன்று. இந்த 2ல பகவான் பெரிய வேறுபாட்டை உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். காமத்தாலே ஒரு பயனில் ஆசையால் ஒரு கர்மத்தை செய்கிறோம் என்றால் அதுல எந்த ஒரு சிறு குறைபாடு ஏற்பட்டாலும் அந்த கர்மம் வீண், எந்த பயனையும் கொடுக்காது, தவறோடு செய்தபடியால பாபமும் வந்து சேரும். இதுதான் காமிய கர்மத்தினுடைய நிலை. ஆனா நித்திய கர்மம் பண்றோமோ இல்லையோ, நித்திய கர்மத்துல பகவான் சில சலுகைகளை கொடுக்கிறார். எப்ப இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாரோ அந்த பிரதான கர்மம் என்ன இருக்கோ அதை கண்டிப்பா பண்ணணும். இப்ப சந்தியாவந்தனம் பண்ணணும், தினமும் செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு ரொம்ப முடியலன்னு வச்சுங்க, சந்தியாவந்தனம் பண்ணும்போது காயத்ரி ஜபம் பண்றச்சே நின்றுட்டு பண்ணணும், அர்க்கிய பிரதானம் பண்றச்சே நின்றுட்டு பண்ணணும், சாயம் சந்தியாவந்தனம் பண்றச்சே உட்கார்ந்துட்டு பண்ணணும் ஜபத்தை. இதை போல சில வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒருத்தருக்கு முட்டி வலி, எழுந்திருக்க முடியல, 100 வயசு ஆறுது. இப்ப ராமானுஜர் 120 சம்வத்சரம் இருக்கும் போது சிஷ்யர்களை பிடிச்சு எழுந்து நின்றுண்டு அர்க்கிய பிரதானம் பண்ணுவாராம். அவருக்கு அந்த சக்தி இருந்தது, அந்த எண்ணம் இருந்தது. ஒருத்தரால நிஜமாவே முடியலன்னு வச்சுப்போம், ஆனா அர்க்கியத்தை பண்றார், ஜபத்தை பண்றார், சந்தியாவந்தனத்தை பண்றார், அதனுடைய ஏதோ ஒரு அங்கம் நின்று கொண்டு செய்ய வேண்டும், அதை பண்ண முடியல, இல்ல குனிஞ்சி அபிவாதனம் பண்ணி சேவிக்க வேண்டும், பண்ண முடியலன்னு வச்சுக்கோமே, அதை பகவான் பொறுத்து விடுகிறார். நித்திய கர்மங்களில் முக்கியமான பகுதிகளை செய்துவிட்டு அதனுடைய அங்கங்களில் குறைபாடு ஏற்பட்டாலும் பகவான் பயனை கொடுத்து விடுகிறார். ஆனா காமிய கர்மத்தில் அப்படி கிடையாது. ஒரு அங்கத்தை விட்டாலும் கூட கர்மமே வீண். வீண் என்பதோடு மட்டுமல்ல, பாபமும் வந்து சேரும். அப்படித்தான் இந்த சோமசர்மா மாட்டிக்கொண்டான். அதனால பிரம்மராட்சசனாக பிறந்திருக்கிறேன்னு சொல்லி, அதனால ஒரே ஒரு பண்ணினுடைய இசை பயனையாவது கொடுக்க வேண்டும்னார். அதுக்கு அவர் பதில் சொல்லார், என்மையா பশ্চিமம் கீதம் ஸ்வரம் கைசிகம் உத்தமம் பலேன தஸ்ய பத்ரம் தே மோக்ஷயிஷ்யாமி கில்பிஷாத். சரி பெரியவரே, நீர் சொன்னதுக்காக ஒரே ஒரு பண், கடைசியில பாடின கைசிக்க பண்ணுல ஒரே ஒரு பாட்டு பாடினேன், அந்த பாட்டினுடைய பலத்தை மட்டும் உமக்கு கொடுக்கிறேன், அதன் மூலம் நீர் உம்முடைய பாபத்திலிருந்து விடுதலை அடைவீராக என்று நம்பாடுவான் கொடுத்தார். எஸ்து காயதி. அதோடு வராக பெருமாள் கதையை சொல்லி முடிச்சுட்டார். பிரம்மராட்சசன் பாபத்திலிருந்து விடுபட்டு நற்கதி அடைந்து விட்டான். அப்புறம் நம்பாடுவான் பல ஆண்டுகள் அங்கேயே இருந்து ஸ்வபாகச்சாபி சுஸ்ரோணி மமச்சைவ உபகாயகா கிருத்வாத்து விமலம் கர்ம ச பிரம்மத்துவம் உபாகதா. அந்த நம்பாடுவானும் தொடர்ந்து தூய்மையான கர்மம், எந்த பயனிலும் ஆசை இல்லாமல் நான் செய்யும் பாடல் பகவானுக்கு பாடுவதென்பது அதுவே கைங்கரியம். ஒரு பிரயோஜனத்துக்காக இந்த செயலை செய்யவில்லை, ஸ்வயம் பிரயோஜனம், அனன்ய பிரயோஜனம்னு தெரிவிப்பார்கள். நாம் ஒரு அர்ச்சனை பண்ணுகிறோம், சஹஸ்ரநாமம் பாடுகிறோம், பகவானு கைங்கரியம் பண்றோம்னால் இதுதான் இலக்குன்னு நினைக்கணும். இதனால ஏதோ ஒன்று அடைய போறது இல்ல, அவர் கொடுத்ததுக்காகத்தான் இப்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கேன். நான் இதை பண்ணதுக்காக அவர் மோட்சம் கொடுக்கணும் எதிர்பார்க்க கூடாது. எனக்கு சேஷத்துவ ஞானத்தை கொடுத்து நான் அடியவன் புரிய வச்சு எனக்கு கைங்கரியத்துல ஆசை ஏற்படுத்தி இந்த உலகத்துல வச்சிருக்காரே,
அந்த நன்றிக்காக இப்போது கைங்கரியம் செய்கிறேனே தவிர இதன் மூலம் வேறு ஏதோ ஒன்றை பிரார்த்தித்து அல்ல என்கிற எண்ணத்தோடு விமலம் கர்ம, தூய்மையான கர்மத்தை செய்ய வேண்டும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று ஆண்டாளும் தெரிவித்தாள். அப்படி அந்த பெருமையை சொல்லி ஏதத் கீதபலம் தேவி கௌமுத துவாதசீம் புனகா எஸ்து காயதி சஸ்ரீமான் மமலோகம் ச கச்சதி. எவன் ஒருவன் இந்த கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷ துவாதசி, கைசிக துவாதசி, கைசி ஏகாதசி என்று விரதம் இருந்து துவாதசி என்று காலை இப்படி பாடி கைசிக்க பண்ணோடு என்னை பாடி மகிழ்விக்கிறானோ அவன் என்னுடைய லோகத்தையே அடைகிறான். பிரம்மத்துவம் அபிகச்சதி, எனக்கு நிகரான ஒரு தன்மை சாமியாபத்தி மோட்சத்தையே அவனும் வந்து பெறுகிறான் என்று இந்த 48வது அத்தியாயத்திலே கைசிக பண்ணினுடைய பெருமை, தன்னுடைய பக்தனான நம்பாடுவானுடைய பெருமையை சொன்னார். அப்ப போய் என்ன நம்பாடுவான் இங்கு பண்ணது என்ன? பாடிக்கொண்டே இருந்தார். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன சுவாமி பண்ணிருப்பார்னால் அங்கேயும் போய் பாடிக்கொண்டே இருப்பார். இந்த ஜீவாத்மாவுக்கு வேற வேலையே கிடையாது. திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் பாடினாரோ இல்லையோ, எல்லாரும் வாங்கோ பகவானை சேர்த்து பல்லாண்டு பாட வேண்டும், அல்வழக்கொண்டும் எல்லாம் சொல்லிட்டு பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவின் உரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. நாம் பாடின திருப்பல்லாண்டை எல்லாரும் ஆசையோடு இங்கு பாடிக்கொண்டிருந்தால் வைகுந்தத்துக்கு போய் இன்பம் அடைவீர்கள்னு சொல்லல, பகவானை சுத்தி இருந்து அங்கும் பல்லாண்டு பாடுவீர்கள்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்ப வேறு பயன் கிடையாது. திருப்பல்லாண்டு மங்களாசாசனம் செய்வதுதான் பயன். அதை இந்த உலகத்துல விடாமல் செய்து கொண்டிருந்தால் பகவான் நம்மிடத்தில் அன்பாலே அங்கு அழைத்து கொண்டு போய் நிரந்தரமான கைங்கரியத்தை கொடுப்பார். அப்ப பாடுவதற்கான பயன் மேலும் மேலும் பாடுவது. உந்தன்னை பாடி பறை கொண்டுன்னு சொன்னது அந்த பாடுவதையே நீட்டி கொடுக்க வேண்டுமே, தொடர்ந்து பாடுவதற்கான ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுக்க வேண்டும். அதை இந்த கானத்துக்கு நாம சங்கீர்த்தனம் நாட்டியத்தோடு வாத்தியங்களோடு நிருத்தியத்தோடு கானத்தை செய்பவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று பகவான் தெரிவித்தார். அது இந்த கானத்தினுடைய பெருமை. பகவானுடைய நாமங்களை உச்சரித்தாலும் அது ஸ்வரத்தோடையோ ஸ்வரம் இல்லாமையோ, பொருள் தெரிந்தோ பொருள் தெரியாமலோ எப்படி பாடினாலும் அது படிப்படியாக நம்மை முன்னேற்றி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி பக்தர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி நமக்கும் நல்ல ஞான பக்தி வைராக்கியங்களை கொடுத்து பகவானுடைய திருவடிகளிலே சேர்த்து விடுகிறது. அந்த பெருமைதான் சுவாமி பராசர பட்டர் தன்னுடைய வியாக்கியானத்தின் மூலம் இந்த கைசிக புராணம் இப்படி உயர்ந்த ஒரு அர்த்தம். ஆண்டாள் திருப்பாவையில் வராக பெருமானிடத்துல கேட்டு வந்த அர்த்தத்தை சொன்னாள். அதற்கு மூலமான வராக பெருமானுடைய உபதேசத்துக்கு இந்த இடத்துல வியாக்கியானம் செய்தார். அவருக்கு என்னமோ ஆண்டாள் இடத்துல பெரிய பிரீத்தி, இதுவும் ஆண்டாளோடு தொடர்பட்டது. நீளாதுங்க ஸ்தனகிரி வியாக்கியானம் தனியனையும் அவர்தான் சமர்ப்பித்தார். அப்படி உயர்ந்த பிரபந்தத்தை நாமும் நாளை இந்த மகோத்சவம் நடக்க இருக்கிறபடியாலே இந்த 2 நாட்கள் ஏதோ நல்ல பொழுதாக போக்குவதற்காக சேர்ந்து கலந்து பேசினோம். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு கோவிலார் அர்ச்சக சுவாமி நிர்வாககர்கள் அவர்கள் அனைவருக்கும் கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் வந்து இருந்து கேட்டதற்கு உங்களுக்கும் கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமத்யை விட்டுச்சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணீ தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்.